So, we welcome all of you for the youth program. So, every Wednesday இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திருக்க 1 2 3 6 இல்லையா, அவங்க 6 பேரையும் வெல்கம் பண்ணுறோம். அண்ட் செவரல் டாபிக்ஸ் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஒரு வாரமும் வெட்னஸ்டேஸ்லேயும் கிளாஸஸ் இருக்குது அண்ட் சண்டேஸ்லேயும் கிளாஸஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பார்த்துட்ருந்தோம். இது வரைக்கும் உண்மையான ஹாப்பினஸ்னால் என்ன, இந்த வேர்ல்டில் நம்ம என்ன தேடிட்டுருக்கோம், எதுக்கு இருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்போ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக ரீசெண்டாக யாராவது இங்கே இந்த டெம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க. இந்த டெம்பிள் பற்றி ஏதாவது தெரியுமா? இஸ்கான் அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த கோயிலை பற்றி. ஹரே கிருஷ்ணா கோயில்னு சொல்லுவாங்க. அப்படியே ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை கம்ப்ளீட்லி நியூ இல்லையா? ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்த டெம்பிள் வந்து இஸ்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். தமிழில் சொல்லணும்னா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இஸ்கான். ஸோ வேர்ல்டில் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இந்தியாவுக்குள்ளே மட்டுமே மோர் தென் 1000 சின்ன டெம்பிள், பெரிய டெம்பிள் அந்த மாதிரிலாம் இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சேலமில் உங்கள் காலேஜ் பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, பெரிய கோயில் கட்டிகிட்ருக்கோம் ஸ்டோனில். ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக சின்ன கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு இஸ்கான் அப்படின்ற பேரை விட ஹரே கிருஷ்ணா கோயில் அப்படின்னு சொன்னால் நிறைய மக்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இங்கே எப்பொழுதுமே இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது வந்து மகா மந்திரம்னு சொல்லப்படுது. இதை எப்பொழுதுமே இங்கே வந்து ஜபம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா பாடுறதா இருக்கட்டும், இதுதான் மெயினான ஒரு ஆக்டிவிட்டி இந்த டெம்பிளில். ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு இஸ்கான் அப்படின்றத விட ஹரே கிருஷ்ணா கோயில் அப்படின்னே பேர். ஸோ அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் எதுக்கு சொல்லணும், எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும், அதிலேருந்து என்ன பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 3-4 வீக்ஸாக அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போது லாஸ்ட் வீக்கோட எண்டில் ஜஸ்ட்டு ஏன்னா இப்போ நம்ம போகிற செஷனுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓவர்வியூ தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதன் மூலிமா நம்மளுடைய ஹார்ட் இருக்கு இல்லையா, நம்ம இதயம் க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹார்ட்டு க்ளீன் ஆகுதுன்னு என்னங்க, துணி எடுத்து துடைக்கிறதா இல்லை என்னது? நம்ம ஹார்ட்டில் நிறைய அழுக்கு அசுத்தமான விஷயங்கள் எண்ணங்கள் உள்ளே இருக்குது. அதை ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே? யாரெல்லாம் புதுசாக வந்தீங்களோ உங்களை ஜஸ்ட் கேட்குறேன். இட்ஸ் அன் இன்ட்ராக்டிவ் செஷன். நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, எதுவும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ யூ கேன் சே, ஓகேவா? ஏன்னா இஃப் வி வாண்ட் டு லேர்ன் சம்திங் தென் வி ஹாவ் டு பி ஆக்டிவ். ஸோ நீங்கள் உங்கள் ஃபுல் மைண்ட் பாடி மட்டும் இங்கே இல்லாமல் உங்கள் மைண்டையும் இங்கே போடுங்க. ஜஸ்ட் வி வில் ஹாவ் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் நம்ம உடனே நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி. ஸோ நம்ம எல்லாருடைய ஹார்ட் மைண்ட் பொல்யூட்டடாக இருக்குது இன்றைக்கி சொசைட்டியில். ஆமாவா இல்லையா? கரெக்ட். ஸோ அது என்ன விதத்தில் வேணாலும் இருக்கலாம். லஸ்ட் அப்படின்ற விஷயத்தில் பொல்யூட் ஆகிருக்கு, இல்லை கோபம் அப்படின்ற விஷயத்தில் பொல்யூட் ஆகிருக்கு. பொல்யூட்னா அசுத்தமாக இருக்குது. கோபம், காமம், கோபம், பேராசை இல்லையா, அவங்ககிட்ட இருக்குது எனக்கு அதோட அதிகமாக வேணும். பொறாமை, பேராசை வந்துச்சுன்னா பொறாமை வரும். ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே நிறைய பொல்யூஷன், நமக்குள்ளே நிறைய இம்ப்யூரிட்டிஸ், அசுத்தங்கள், அழுக்குகள் இருக்குது. ஸோ சாஸ்திரம் சொல்லுது மனுஷ வாழ்க்கையில் ஒருத்தன் இது எல்லா அசுத்தத்துலேருந்தும் வெளியில் வரணும், நம்மளை ப்யூரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஹியூமன் லைஃப் இருக்குது, சரிங்களா? அதுக்கு தான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நிறையா விஷயம் கற்றுக்குறோம். நம்ம லைஃப்பில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆமாவா? என்றைக்காவது எங்கேயாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரோட்டில் இருக்கிற நாய்க்கோ ரோட்டில் இருக்கிற எருமை மாட்டுக்கோ யாராவது போட்டிருக்காங்களா? இன்றைக்கி சேலம் சிட்டியில் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா எத்தனையோ ஜங்ஷன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, சிக்னல்ஸ் இருக்கிற இடம் இருக்குது. கரெக்டாக? ரெட் சிக்னல், எல்லோ சிக்னல், க்ரீன் சிக்னல். ரெட்டு போட்டால் என்ன பண்ணணும்? அப்போ தான் வேகமாக போகணும். கரெக்டாக ரெட் சிக்னல் போடுறதுக்குள்ளே சீக்கிரம் எப்படியாவது ரோடை கிராஸ் பண்ணணும், நம்ம வேகமாக போவோம். உடனே போலீஸ் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி நிறுத்துவாங்களா? ஃபைன் போடு. அதுவே அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, ஒரு நாய் மெதுவாக நடந்து போகுது ரெட் சிக்னல் போட்டிருக்கப்போ. அப்போ உடனே போலீஸ்கிட்ட சார் என்னை மட்டும் பிடிச்சிங்களே சார், அந்த நாயும் கொஞ்சம் பிடிங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி சொன்னோன்னாலும் சரி அவர் பிடிச்சேன்னு அதுக்கு ஃபைன் போடுவாரேன் என்ன? அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஸோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு there are 84 lakhs ஆஃப் ஸ்பீஷியஸ், 84 லட்ச வகையான உயிரினங்கள், உடல் வகைகள் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இருக்குது அப்படின்ட்டு. அதில் 4 lakhs ஆஃப் டைப்ஸ் ஹியூமன் பாடியாக ஹியூமன்ஸ். அதில் நம்ம போக ஒரு செஷன்ஸ் இதை பற்றி பார்ப்போம். 4 lakhs ஆஃப் டைப்ஸ் யார்? ஹியூமன் ஸ்பீஷியஸ். மனுஷ
சதுர் லக்ஷாணி மானுஷா அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த 4 lakhs ஆஃப் ஹியூமன் ஸ்பீஷஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சிவிலைஸ்டு பீயிங் ஆகிறதுக்கு, அதாவது நாகரிகம் உள்ள நபர்களாக ஆகிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம பெட்டர்மெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னோன்னா நம்ம வந்து இன்டர்னலி பியூர் ஆகிறோம் அப்படின்றத பற்றிலாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதை பற்றி புதுசாக வந்தோம்னா நம்ம இதுக்கப்புறம் திருப்பி கூட நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போது அந்த செஷன் பார்த்து முடிக்கிறப்போ நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் இருந்தீங்களோ போன செஷனில் லாஸ்ட்டாக ஏபிசிடி அப்படின்னு 4 விஷயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்னென்ன? ஏன்னா அசோசியேஷன், அதாவது நம்மளை தூய்மை ஆக்கிக்கணும்னு நினைக்கிறோம், நம்மளை ஒரு பெட்டர்மெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த மாதிரி ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க பீப்புள் இல்லைனா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புளோட அசோசியேஷன் நமக்கு வேணும். நம்பர் 1. கரெக்டாக? குடிகாரன் ஆகணுன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? குடிகாரன் கூட சேர்ந்தால் போதும், குடிகாரன் ஆகிடுவோம். கரெக்டாக? கெட்ட பழக்கம் நார்மலாக எப்படி நமக்கு வருது? யாராவது ஒருத்தங்கிட்ட நம்ம கூட பழகும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி அசோசியேஷன் தான் மேட்ரஸ் நம்ம எப்படி வளர்றோன்றதுக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், அரியர் வச்சுட்டே இருக்கான், ஸ்டாஃப்ஸ் உடனே என்ன சொல்லுவாங்க அவங்ககிட்ட? கொஞ்சமாவது படிக்கிற பையன் பக்கத்தில் போய் உட்கார்றா, அட்லீஸ்ட் கொஞ்சம் பாஸ் ஆவான். நார்மலி நம்ம இந்த உலகத்தையும் நம்ம பார்க்குற விஷயம் தான் இல்லையா, அசோசியேஷன் மேட்ரஸ். ஸோ ஏ அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோம். பி புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம், அதாவது சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை படித்தும் நம்ம தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. சி சாண்டிங், அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கிறத பற்றி பார்த்தோம். டி டயட். ஸோ இந்த டயட் அப்படின்றது தான் பற்றி இன்றைக்கி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு பெரிய கான்செப்ட், பெரிய செஷன். இன்றைக்கி ஒரு நாளில் எவ்வளோ கவர் பண்ணுவோன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி இட் வில் பி கண்டினியூட் இன் த நெக்ஸ்ட் செஷன்ஸ் ஆல்சோ. இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸ்லேயே நம்ம பற்றி பார்ப்போம். ஸோ டயட் அப்படின்னா என்ன? சாப்பிட்ற விஷயங்கள். கரெக்டாக? நம்ம இன்றைக்கி உலகத்தில் என்னெல்லாம் சாப்பிட்றோம்? சார் எது சாப்பிடலன்னு கேட்டிங்கன்னா கூட டக்குன்னு சொல்லிடலாம். எதெல்லாம் சாப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறது, ஊறுறது, பறக்கிறது, நீந்துறது, எல்லாத்தையும் மனுஷன் சாப்பிட்றோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ ஆனால் சாஸ்திரம் சொல்லுது, நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், சாப்பிடக்கூடிய விதம், இது எல்லாமே நம்ம லைஃப்பில் நம்ம இப்போ சொன்னாலே நம்ம நிறைய அசுத்தங்கள் இருக்கும், அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு அதுக்கு வெறுமனே எக்ஸ்டர்னலி ப்ராக்டிஸ் மட்டும் பத்தாமல் இந்த விஷயமும் ரொம்ப முக்கியமாக. எது? சாப்பிட்றது. சாப்பிட்ற விஷயம் நமக்கு ரொம்ப 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 மேட்டர்ஸ். அதனால் நாங்கள் டயட் என்னென்னு பார்த்துருந்தோம். நம்ம என்ன சாப்பிடணும்னு பார்த்துருந்தோம்? பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றும் பார்த்துருந்தோம். பிரசாதம் அப்படின்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும், சும்மா நீ கடையில் ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க, ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்னா அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா அது பேர் பிரசாதம். ஏன்னா அந்த ஆப்பிள் நமக்கு யார் கொடுத்துருக்கா? பகவான். சிலர் சொல்லலாம் கடைக்காரர் கொடுத்தாரு சார், பகவான் எங்கே சார் கொடுத்தாரு? கடைக்காரருக்கு நீ காசு கொடுத்தப்பா அதனால் கொடுத்தான், காசு கொடுக்காமல் இருந்தால் கடைக்காரன் கொடுப்பானா? அப்படியே நீ காசு கொடுத்து கடைக்காரன் கொடுத்தாலும் அந்த கடைக்காரனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? விவசாயி கொடுத்தாரு. அந்த விவசாயிக்கு எங்கேருந்து வந்துச்சு? மரத்துலேருந்து. அந்த மரம் எப்படி வந்துச்சு? செடி வச்சனால. எஸ் அஃப்கோர்ஸ். செடி எங்கேருந்து வந்துச்சு? விதையிலேருந்து வந்துச்சு. அந்த விதை எங்கேருந்து வந்தது? அது இன்னொரு மரத்துலேருந்து வந்துச்சுங்க. பட் அந்த விதையை அந்த விவசாயி உற்பத்தி பண்ணாரா? கிடையாது. விதையே இருக்குங்க, கெமிக்கல் லெபார்ட்டரியில் வச்சு நம்ம விதையே உற்பத்தி பண்ணிட்டோன்னே வச்சுக்கோங்களேன். அந்த விதையை வெறுமனே மண்ணுக்குள்ளே கொண்டு போய் போட்டோன்னா தானாக ஆப்பிள் முளைச்சிருமா? அதுக்கு என்னென்ன தேவை? தண்ணி ஊற்றணும், சூரிய ஒளி தேவை. அந்த சூரியனெல்லாம் யார் கொடுத்தா? அட்லீஸ்ட் சம் பவர்ஃபுல் பர்சன், சம் கிரியேட்டர், சம்படி இஸ் தேர் ஆர் நாட். நேச்சர்னே கூட வச்சுக்கோங்க. கடவுள் இருக்கார் இல்லைன்றதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் போக வேறு செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். வெறும் அட்லீஸ்ட் நேச்சர், அட்லீஸ்ட் வி ஹவ் டு அக்ரி. கரெக்டாக? நேச்சர் இல்லை, இயற்கை இல்லை, சூரிய ஒளி இல்லை, தண்ணி இல்லை, காற்று இல்லை அப்படின்னா இட் வில் டை. ட்ரீ வந்திருக்காது, ஆப்பிள் வந்திருக்காது, அந்த கடைக்காரனால கொடுத்துருக்க முடியாது. ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுது? அட்லீஸ்ட் யூ ஹவ் டு தேங்க் தட் நேச்சர் அப்படின்னு. சாஸ்திரம்னா தெளிவாக சொல்லுது, அது நேச்சர் கிடையாது. நேச்சர்ன்னு இருந்தாலும் அந்த நேச்சருக்கு பின்னாடி ஒரு கண்ட்ரோலர் இருக்கார். யூ ஹவ் டு தேங்க் ஹிம், ஹி இஸ் காட் அப்படின்னு சொல்லி அந்த காட் யாரெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் விளக்குது. இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். வி வில் கோ இன் த ஃபியூச்சர் செஷன்ஸ். ஸோ இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம பிகாஸ் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் காட், வி ஹாவ் டு தேங்க் ஹிம். அவருக்கு நன்றி சொல்லணும். கடைக்காரனுக்கு காசு கொடுத்து நன்றி சொல்கிறோம். கடவுள் நம்மக்கிட்ட காசுலாம் கேட்கல.
வெறுமனே நம்ம தேங்க்ஃபுல்லி வி ஜஸ்ட் ஆஃபர் இட், அவருக்கு அதை நைவேத்தியம் பண்ணுறோம், திருப்பி நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் பிரசாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் அந்த சாஸ்திரத்தில் கடவுளுக்கு எது எது கொடுக்கலாம், எது எது கொடுக்கக்கூடாது, நம்ம எது எது சாப்பிடலாம், எது எது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடக்கிறது, பறக்கிறது, என்னென்ன இருக்கோ. நான் சாஸ்திரத்தில் 84 லட்சம் வகைன்னு சொல்லப்பட்டிருக்கா. சில இடத்துல மனுஷனை கூட சாப்பிட்றாங்க இல்லையா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அது சாஸ்திரம் கரெக்டுன்னு சொல்லுதா, தப்புன்னு சொல்லுதா? தப்புன்னு சொல்லுது. ஓகே, சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கத்தை விட்டுருவோம். சரியா? எதுக்கு அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்ககிட்ட கேட்குறேன், நம்ம எல்லா ஐட்டமையும் சாப்பிட்றது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி டைட்டில் என்ன? வாட்ஸ் ராங் இன் ஈட்டிங் மீட். மாமிசம் சாப்பிட்றதுல என்னங்க தப்பு? மாமிசம்னா என்ன? ஆல் கைண்ட் ஆஃப் நான்வெஜஸ் இல்லையா? பறக்கிறது, ஊறுறது, மிதக்கிறது, நடக்கிறது, எல்லாம் 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 ஹியூமன். ஆல்சோ யூ கேன் சே ஹியூமன் மீட். ஸோ மாமிசம் கரெக்டாக சாப்பிட்றது கரெக்டாக தப்பா அப்படின்னு நான் யாரையும் தப்புன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் மீன்ஸ் இப்போதைக்கு சொல்கிறேன், நீங்கள நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிடாதவங்களும் இருக்கலாம், சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டது இல்லைன்னு இருக்கலாம், இல்லை இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்டுருக்கோன்றது இருக்கலாம். கூச்சப்படாமல் we are going to have discussion. சரியா? if we are going to uplift ourselves, சம்திங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பெட்டராக மாற்றிக்கிட்டோன்னு வைங்களேன், அதில் எந்த தப்பும் இல்லைல்ல. அட் த எண்ட் ஆஃப் த செஷன் இட் இஸ் அப் டு யூ, யுவர் ஃப்ரீ வில். மாற்ற போகிறோமா மாற்ற போகலையா அப்படின்றது. பட் வாட் இஸ் கரெக்ட், வாட் இஸ் ராங்ன்றதை தியரட்டிக்கலியாவது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரெசென்ட் யூ திங்ஸ், தென் யூ ஆர் கோயிங் டு டிசைட். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேசி சண்டை போடுறதை பற்றி பேசுகிறார். பகவத்கீதை ஃபுல்லாக, பகவத்கீதையில் 18 சாப்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கடைசியாக என்ன தெரியுமா சொன்னார்? இப்போ நீ முடிவு பண்ணிக்கோ, சண்டை போட போறியா இல்லையா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ வில் இருக்குது, டிசிஷன் எடுக்க வேண்டிய ஃப்ரீ வில் இருக்குது. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு நம்ம பண்ணுற செயல் கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் கூட பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா? அதனால் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி வெதர் மீட் ஈட்டிங் இஸ் கரெக்ட் ஆர் ராங் அப்படிங்கிறத we are going to see scientifically. சரியா? சயின்ஸ் வைஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம், காமன் சென்ஸ் வைஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம், ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்தும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், நம்மளும் நம்ம லைஃப்பில் இது எப்படி பார்க்குறோன்றதையும் பார்ப்போம். சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் ரொம்ப டீட்டெயில்டு மேட்டர். ஸ்கிரிப்சர்ஸ் அதுக்கு லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். மேபி ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லுது மீட் ஈட்டிங்கை பற்றி அப்படின்றத நம்ம மேபி இன்றைக்கி பார்ப்போமான்னு கூட எனக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளி இட் வில் பி இந்த நெக்ஸ்ட் செஷன். இன்றைக்கி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பப்ளிக் ஒப்பீனியனாக இருக்கட்டும், ஆர் சயின்ஸ் என்ன சொல்லுது, ஆர் காமன் சென்ஸ் வைஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஓகேவா? யாரும் தூங்கலைல்ல? ஸோ ஃபஸ்ட்டு திங், மீட் ஈட்டிங் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூச்சப்படாமல் தைரியமாக நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய ஒப்பீனியன் பற்றி நான் கேட்க போகிறேன். தென் ஒன்லி வில் ஹவ் குட் இன்ட்ராக்ஷன். சரியா? ஸோ எத்தனை பேர் மீட் ஈட்டிங் இஸ் ராங்குன்னு நினைக்கிறீங்க? கை தூக்கலாம், தப்பே இல்லை. ராங்குன்னு நினைக்கிறோம், கை தூக்கலாம். மாமிசம் சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு. ஒருத்தர் ஃபுல் கை தூக்கியிருக்காரு, ஒருத்தர் பாதி கை. நான் தினமும் சாப்பிட மாட்டேங்க, தோணும் போது மட்டும் சாப்பிட்டுக்குவேன். சரி, கை கீழே போடு. நான்வெஜ் சாப்பிட்றது கரெக்டுன்னு சொல்கிறோம், கை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். பிகாஸ் சொசைட்டியில் நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். எந்த தப்பும் நான் சொல்ல வரல. இன்றைக்கி இங்கே சேலம், இப்போ நம்ம கோயிலுக்கு வரீங்க, கோயிலை தவிர வேறு எங்கே நீங்கள் போனீங்கன்னு வைங்க, எனி பிக் மால்ஸ் யூ டேக். சேலத்தில் என்னென்ன மால்லாம் இருக்குது? ரிலையன்ஸ், வேறு டிமார்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். எந்த மார்ட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கா? ஓப்பன்லி தேர் அட்வர்டைஸிங் ஃப்ரெஷ் மீட். இப்படியும் நம்ம இந்த மாதிரி அப்படியே பேக் பண்ணி நீட்டாக பார்க்குறதுக்கு அதில் எதுவுமே தப்பாக தெரியல. எவ்வளோ அழகாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேக்கேஜஸ். பார்த்தோம் நம்ம நினைக்கிறது இல்லைன்னா தப்பு இருக்குது. கொண்டு போகிறோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்,
கொண்டு போய் என்ன பண்ணுவோம் வீட்டில் வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடுவோம். கரெக்டா? இந்தியாவில் அப்ராக்சிமேட்லி இப்போ இந்த கிளாஸில் ஆன மாதிரியே தான், இப்போ இங்கே உட்காந்துருக்கிறதுல ஆன மாதிரியே தான் இதில் அப்ராக்சிமேட்லி இருக்கிறதுல மீட் ஈட்டிங் ராங்குன்னு சொல்லி தூக்கின பர்சன்டேஜ் எவ்வளோ? கை தூக்கின பர்சன்டேஜ் 5% சொல்லலாம். டோட்டல் பீப்புள் கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 பீப்புள் இருந்தால் நீங்கள் 1ன்னு சொல்லலாம், ஒரு 2ன்னு சொல்லலாம். பீப்புள் கவுண்ட் கம்மி தானே, மேக்ஸிமம் 5% தப்புன்னு சொன்னது. கரெக்டு இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற பர்சன்டேஜ் ஜாஸ்தி இல்லையா? ஸோ டோட்டல் இந்தியாவில் எவ்வளவு பாப்புலேஷன் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் நான் கேட்குறேன், மீட் ஈட்டிங் கரெக்டுன்னு சொல்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ரூம்லேயே 95% கரெக்டுன்னு சொல்கிறீங்க. டோட்டல் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன். ஓகே, இது அதுக்குள்ளே இன்னொரு விஷயம். பேக் பண்ணி நம்ம அப்படி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா? எல்லாத்துலேயும் மீட் இன்றைக்கி வந்துடுச்சு. வெறும் ரா மீட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் நம்ம மீட் மக்கள் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் எவ்வளோ, இந்தியாவோட எவ்வளோன்னு தெரியுது ஒரு டிஜிட்டு? இதை தெரியலையா? மேலே 77% of the population eats chicken, fish and other meat. எங்க? வேர்ல்டில் இல்லை, இந்தியாவுக்குள்ளே மட்டும். அண்ட் இது வந்து இது ஆக்சுவலாக இந்த இயர் இல்லை, முன்னாடி எடுத்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தே ஆர் ஈட்டிங் மீட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? சரி, நீங்களும் அதே விஷயம் தான் சொன்னீங்க. இப்போது நான்வெஜ் சாப்பிட்றது தப்பில்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கான ரீசன்ஸ் ஏன் தப்பில்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன் தப்புன்னு சொன்னால் அவங்களும் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்ல போகிறாங்க. தென் வி வில் ஹாவ் டிஸ்கஷன்ஸ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான் இது. வாட்ஸ் ராங் இன் ஈட்டிங் மீட்? நான்வெஜ் சாப்பிட்றதுல, மாமிசம் சாப்பிட்றதுல என்னங்க தப்பு? எதுக்கு சாப்பிடக்கூடாது? ஏன் சாஸ்திரத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஏன் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸோ அதுக்கான அதுக்கு உங்களுடைய ரீசனிங்ஸ் என்ன? டேஸ்ட், ஃபுட் செயின். ஓகே, சொல்லுங்கள். யாருமே கூச்சப்பட தேவையில்லை. குட் குட். ஸோ தேர் இஸ் அ ஃபுட் செயின். நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சிருக்கோம். சின்ன பூச்சி இருக்குன்னா அது கொஞ்சம் பெரிய தவளை அதை சாப்பிடும், தவளையை பாம்பு சாப்பிடுது, பாம்பை வந்து கழுகு சாப்பிடுது, கழுகை வந்து இந்த மிருகம் சாப்பிடுது, அதை வந்து மனுஷன் சாப்பிட்றான் அப்படின்றது ஃபுட் செயின். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு ரீசனிங், அனிமல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் அஸ் டு ஈட். நம்ம சாப்பிட்றதுக்காக தாங்க மிருகம்லாம் இருக்குது, அதுதான் ஃபுட் செயின். அதை சாப்பிடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஓவர் பாப்புலேட் ஆகிடும் அந்த ஸ்பீஷியஸ், அந்த லிவிங் என்டிட்டி. உதாரணத்துக்கு நீங்கள் ஆடை சாப்பிடாமலே விட்டுட்டிங்கன்னா இட் வில் பாப்புலேட், அதோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடும், தென் ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசனிங். குட். வேறு காரணம்? சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, அதனால் அந்த விஷயம் தப்பாக தெரியல. குட். வேறு? ப்ரோட்டீன். ஓகே, இதெல்லாமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதில் வருது, நான் காட்டுறேன். ஸோ நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோன்னா தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நான்வெஜ் சாப்பிட்டோன்னா தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நான்வெஜ் சாப்பிட்டோன்னா தான் நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, இல்லைனா நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஒரு பாயிண்ட். தென் கண்ணப்பருடைய ஸ்டோரியில் வந்து சிவபெருமானுக்கு அவர் வந்து மாமிசத்தை கொடுத்துட்ருப்பார், சிவபெருமானே அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அதனால் சாஸ்திரங்கள்லேயுமே கூட வந்து இல்லை கடவுளே கூட நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு, அதுக்கும் உதாரணங்கள் இருக்குது. சாஸ்திரத்துலையும் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனால் சாப்பிட்லாம். இது ஒரு ரீசன், அதுவும் இதில் பாயிண்டில் இருக்குது. வேறு? டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தி. குட். டேஸ்ட்டாக இருக்குங்க, ப்ளஸ் அவர் சொன்ன மாதிரி தான் அதில் எல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஓகே. வேறு? omega 3 fatty acids, which means again you are coming back to minerals, calcium, அந்த மாதிரி strength, vitamins are more in meat. இந்த பர்டிகுலர் மீட்டில் இருக்குது, வெஜ்ஜில் அது கிடைக்காது.
ஓகே, வெஜிடேரியனில் அது கம்மி பர்சன்டேஜாக தான் இருக்குது, இதில் இருக்குது, அதனால் வந்து சாப்பிடலாம். ஓகே, வேறு ஏதாவது ஆன்சர்ஸ்? குட் குட், வாட் எவர் ஆன்சர்ஸ் யூ செட் குட். சேம் ஐ எம் கோயிங் டு லிஸ்ட். என்கிட்ட எனக்கு என்ன ஆர்டரில் போட்டேன்னு தெரியல, அதனால் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். சம் மோர் யூ கேன் சே. ஸ்ட்ரென்த்தை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம், கரெக்ட். மசில் ஸ்ட்ரென்த் அதுவும் லிஸ்ட்டில் இப்போ வரும். வாட் எல்ஸ்? வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு கேட்குறேன். வேறு ஏதாவது சம்திங், டஸ் சம்திங் கம் டு யுவர் மைண்ட்? எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்கிட்ட இருக்குது, அந்த பாயிண்ட் யாராவது சொல்கிறீங்களான்னு பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குட். 75%, 77% ஆஃப் த பாப்புலேஷன் நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ அப்போ நிறைய பேர் பண்ணால் தப்பாக இருக்கக்கூடாது இல்லை? நிறைய பேர் பண்ணுறாங்களே, அப்போ நிறைய பேர் பண்ணால் அது கரெக்டு தானே அப்படின்றது கேள்வி. ஓகே, தென் what could be the other reasonings for eating meat? Okay, now let me go through. Same points will come, some more added things will come. Gives us strength. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லா மக்களும் ரீசனிங்ஸில் சொல்கிறது. தேர்ட் ரீசன், all the essential amino acids and vitamins are there. ஃபோர்த் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். Our teeth and digestive system are designed in such a way to eat meat. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சில ரிலீஜியன்லையும், உதாரணத்துக்கு இப்போ இஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீட் சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் இருக்குது. ஸோ உடனே அவங்க வந்து யார் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பேசுகிறாங்களோ அந்த செக்ட் ஆஃப் பீப்புள் எப்படி நீங்கள் சாப்பிட்லான்னு கேட்கும் பொழுது அவங்க நிறைய பேர் சொல்கிற ஆன்சர். அண்ட் ஆல்சோ அவங்கள ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சர் ஒருத்தர் இருக்கார், அவங்க இருக்கா, அவர் பேர் தெரியுமா? இஸ்லாமில் ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சர். ஓகே, அட்லீஸ்ட் now maybe not famous, now maybe not publicly he is famous in India and other places. he is banned. அவர் பேன் பண்ணிட்டாங்க. அவரோட நிறையா அவர் சொல்கிற கோட்டிங்ஸ் தப்புன்றனால they banned him. ஜாக்கிர் நாயக் அப்படின்ட்டு ஒருத்தர். ஸோ he used to say, அவர் இந்த பாயிண்ட்டை தான் மெயினாக கோட் பண்ணுவார். நிறைய பீப்புள் ஆல்சோ they say, என்னது ஃபோர்த்து பாயிண்ட்டு, அவர் teeth and digestive system they are designed in such a way to eat meat. நம்ம பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா கூர்மையான பல். ஸோ இந்த பல்லாம் நம்ம வந்து மாமிசத்தை கடித்து மென்று சாப்பிட்றதுக்காக தான் இருக்குது. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் அதுக்காக தான் இருக்குது. சயின்ஸில் நம்ம 3 வெரைட்டிஸ் ஆஃப் பீயிங்ஸ் பற்றி படிச்சிருப்போம், ஈட்டிங் மீட் வச்சு, ஃபுட்டை வச்சு. எஸ், ஹெர்பிவோரஸ், ஆம்னிவோரஸ், கார்னிவோர்ஸ். ஸோ ஹெர்பிவோர்ஸ்னால் என்ன? யார் அது படித்தவங்க சயின்ஸில் அதெல்லாம் மார்க்குக்காக படித்தது மறந்து போச்சு. இப்போ நீங்கள் என்ன எல்லா கேள்வியும் கேட்குறீங்க? ஒன்லி வெஜிடேரியன் டயட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் தே ஆர் கால்ட் ஹெர்பிவோர்ஸ். ஆம்னிவோர்ஸ், ஓகே, போத். கார்னிவோர்ஸ் ஒன்லி மீட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கணுன்னா எதை சொல்லுவீங்க? ஒன்லி மீட் சாப்பிட்ற ஆம்னிவோர்ஸ், லயன், டைகர், சீட்டா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, ஒன்லி பிளான்ட் பேஸ்ட் டயட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? கவ், ஜிராஃப், கோட், இன்செக்ட்ஸ். ஓகே ஓகே, வேறு எலிஃபேண்ட். இந்த பதிலையும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த பதில் எனக்கு தேவை பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் இந்த பதில் எதிர்பார்த்தேன். எலிஃபேண்ட், வேறு மீன்ஸ் லைக் தட் ஸோ மெனி வெஜிடேரியன் டயட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க லிவிங் பீயிங்ஸும் இருக்குது. தே ஆர் கால்ட் அஸ் கார்னிவர்ஸா? டப்புன்னு மாற்றிட்டீங்களா டைட்டிலேயே, ஹெர்பிவர்ஸ். ஸோ பட் ஆனால் ஹியூமன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹியூமன்ஸுக்கு பாருங்கள், அது ரெண்டுமே மிக்சடாக தான் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய டீத், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி வி வில் டிஸ்கஸ். ட்ரூவா இல்லையா, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, என்ன இதுன்னு வி வில் டிஸ்கஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசனிங்ஸ் தே கிவ். அடுத்தது, சம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஓகேவா? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய பதில் இது. உதாரணத்துக்கு கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ மதம் பின்பற்றுறாங்க இல்லையா, அவங்க வந்து மிருகங்களை கொல்லும் பொழுது எப்படி நீங்கள் மிருகத்தை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டால், ஏன்னா ஜீசஸ் வந்து சொல்லியிருக்காரு, பைபிளில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது, 10 கட்டளைகள் ஜீசஸ் கொடுத்தது.
அதில் ஒன்று thou shall not kill, 5வது 6வது, பிற உயிர்களை கொல்லாதே அப்படின்றது தான் டைரக்டான அர்த்தம் thou shall not kill அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட அப்புறம் மற்ற உயிரை கொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பதில் என்னென்னா, ஜீசஸ் சொன்னது thou shall not kill ஹியூமன்ஸ் மட்டும்தான், அனிமல்ஸை கிடையாது. ஏன் அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் சோல் இருக்குது, அனிமல்ஸுக்கு சோல் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ரிலீஜியஸ்டிக் பீப்புள் ஒரு சில பேர் இந்த பதில் சொல்கிறது உண்டு, ஹியூமன்ஸ் வேறு அனிமல்ஸ் வேறுங்க, அனிமல்ஸுக்கு சோல் கிடையாது, தேர்ஃபோர் வி கேன் கில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லாஜிக்கல் ஆன்சர் கொடுக்கறது உண்டு. அடுத்த ஆன்சர்ஸ் இது. அவர் கேட்டார் கண்ணப்பர் கதையை பற்றி சொன்னார் இல்லையா. ஸோ வேதத்திலே வந்து பகவானே அலோவ் பண்ணியிருக்காருங்க சொன்னாருங்க அப்படின்ட்டு. ஈவன் இன் வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் அனிமல் கில்லிங் இஸ் அலவுட். நிறைய சாஸ்திரத்தில் கூட நான்வெஜ் சாப்பிட்லாம், நீங்கள் இந்த காளி கோயிலில் போய் நீங்கள் வந்து பலி கொடுக்கலாம், கொல்லலாம் அப்படின்லாம் கொடுத்துருக்குங்க இல்லைங்க. அப்புறம் என்ன நீங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி நான் எதிர்பார்த்தது இந்த கடைசி பாயிண்ட் தான். யாராவது இந்த பாயிண்ட்டை சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சேன். இன்னும் ஒரு ஆப்ஷன் தரேன், இன்னும் ஒரு சான்ஸ் தரேன். யாராவது வேறு ஏதாவது ரீசனிங் தோணுதா உங்களுக்கு? போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் சைடு ஆன்சராக வச்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியனாக இருக்கவங்க கிட்ட மெயினாக இதை இந்த மாதிரி எல்லா ஆர்குமெண்ட்டும் எடுத்து வைப்பாங்க, ஹெல்த்து இதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக இதாண்டா உனக்கு செக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கொஸ்டின், ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்க. இதுக்கு மேலே நீ காலிடா, இதுக்கு மேலே நீ என்கிட்ட சண்டே போட முடியாது, நீயுமே நான்வெஜ் சாப்பிட்றவனா மாறி தான் ஆகணும், அப்படி போடு. அதுதான் பதில். என்ன ஆன்சர்னா, ஏங்க நீங்கள் வெஜிடேரியன்ஸுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஈவன் வெஜிடேரியன்ஸ் ஆர் killing plants, then why stopping us from killing animals? ஆமாவா இல்லையா? இந்த கொஸ்டின் சொல்கிறாங்களா இல்லையா? ஏங்க நீங்களும் செடியை கொள்றீங்க, தக்காளியை கொள்றீங்க, உருளைக்கிழங்கை கொள்றீங்க, கொல்லாமலையா இருக்கீங்க? மரத்துலேருந்து ஆப்பிள் பறித்து சாப்பிட்றீங்க, வெட்டுறீங்க, அப்புறம் மிருகத்தை மட்டும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இந்த ஆர்குமெண்ட் கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? அட்லீஸ்ட் உங்களுக்கு தோணியிருக்கா? தோணுது இல்லையா? இந்த ஆர்குமெண்ட் எல்லாருமே கேட்டிருக்கோம், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த கொஷனிங்ஸ்க்கு உதாரணத்துக்கு மேபி இந்த கடைசியாக இந்த வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் அனிமலை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் செஷனில், ஏன்னா இப்போ இதை ஒன்று பற்றியும் டிஸ்கஷன் பண்ணணுன்னாலே ஒரு 5-6 செஷன் பண்ணலாம் நம்ம. இல்லைனா இன்றைக்கி இப்போ ஆரம்பித்தா நாளைக்கு காலையில் வரைக்கும் கூட பேசிகிட்டு இருக்கலாம். நமக்கு டைம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே தான் இருக்குன்றனால வி வில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா மீட் ஈட்டிங் டேஸ்டி அண்ட் ஸ்வீட்டுன்னு யாரோ சொன்னீங்களே, எங்கே அவன்? இங்கே தான் இருக்கான். டேஸ்டி அண்டு என்னென்னு சொன்னேன், ஹெல்த்தி. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் ரைட் ஆர் ராங் அப்படின்றத என்னென்ன விதத்துலேருந்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன், என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். சயின்டிஃபிக்கலி சயின்டிஃபிக் வைஸ் நம்ம இது சாப்பிட்றது கரெக்டாக இல்லையா, என்ன ஏதுன்னு சயின்ஸ் சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் காமன் சென்ஸ் வைஸும் வி ஆர் கோயிங் டு அனலைஸ் தீஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் தென் சாஸ்திரிக் வியூ பாயிண்ட்டும். ஸோ இந்த மாதிரி விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த அனிமல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் அஸ் டு ஈட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டு தான், ஃபுட் செயின் அப்படின்றது இருக்குது, அதுக்காக தான் நம்ம சாப்பிடணும். ஹியூமன்ஸ் மென்ட் ஃபார் ஈட்டிங் தீஸ், அதை விட்டோன்னா ஓவர் பாப்புலேஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதை பற்றியும் வருவோம். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய கண்டினியூஸாக இருக்க 3 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இந்த 3 பாயிண்ட்ஸும் தே ஆர் ரிலேட்டட் டு சேம் கேட்டகரி. செகண்ட் பாயிண்டில் என்ன இருக்குது, இட் கிவ்ஸ் அஸ் ஸ்ட்ரென்த்து. எல்லாருமே சொல்கிறது நான்வெஜ் சாப்பிட்டா தாங்க பலமாக இருக்க முடியும். அண்ட் ரெண்டாவது அது சாப்பிட்டா தான் தேவையான விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாடிக்கு தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எத்தனை தெரியுமா இருக்காது? 9. There are 9 essential amino acids. ஸோ நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணுறவங்க இந்த நான்வெஜ்ஜை பற்றி, நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணி பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெஜிடேரியன் டயட்டில் எந்த ஃபுட்லேயுமே எந்த ஐட்டம்லேயுமே அந்த 9 அமினோ ஆசிட்ஸ் கிடையாது, மீட்டில் தான் இருக்குது. தேர்ஃபோர் யூ ஹேவ் டு டேக் பிகாஸ் தோஸ் 9 ஆர் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நம்ம உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அந்த 9 அமினோ ஆசிட் நம்ம உடம்புல சுரக்கணும், அதை சுரக்க வைக்கிறது, அதை கொடுக்கறது வந்து மீட்டில் இருந்து தான் வருது. ஸோ தேர்ஃபோர் இட் கேன் கிவ் அ ஸ்ட்ரென்த். இது மூணாவது, நம்ம டீத்து, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் அதுக்காக தாங்க இருக்குது, அந்த விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தே ஆர் ப்ரெசன்டிங்.
ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க, ஓகேவா? நம்ம சயின்டிஃபிக்கலி ஒரு சயின்டிஃபிக்கலின்னு சொல்கிறத விட ஃபிசியாலஜிக்கலி நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு உண்மையிலே இந்த மீட் ஈட்டிங் நமக்கு ஹெல்த்தியாக இல்லை நம்ம வெளியில் கேட்டுட்ருக்க மாதிரி இட்ஸ் நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய விஷயம், இதில் தான் விட்டமின்ஸ் இருக்குது, நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தல ஹெர்பிவோர், ஆம்னிவோர், கார்னிவோர்ஸ்னு பார்த்தோம். நம்ம நான்வெஜ் வெஜ் இது ரெண்டையுமே சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம டைஜஷன் சிஸ்டம் இருக்கா என்ன ஏது அப்படின்றத ஃபிசியாலஜிக்கலி அண்ட் ஆல்சோ சயின்டிஃபிக்கலி நம்ம ஆர் கோயிங் டு சி ஃபஸ்ட்டு திங் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இது என்னது? டைகர், ஓகேவா? டைகரில் என்ன தெரியுது உங்களுக்கு? மெயினாக என்ன தெரியுது? டைகர்னுடைய நெயில், கரெக்டாக? ஸோ அந்த நெயில் என்ன பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு என்னன்னு தோணுது? நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? செப்பரேட்டடாக டிஸ்செப்பரேட்டடாக இருக்குது. என்ன சொன்னீங்க? ஈஸியாக பெனட்ரேட் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்குது. தட் மீன்ஸ் ஷார்ப்பாக இருக்குது, பாயிண்டடாக இருக்குது. ஸோ இட் கேன் பியர்ஸ், இட் கேன் அட்டாக் த ப்ரே, இல்லையா? ஸோ டைகர் வந்து என்ன கேட்டகரியில் சொல்லியிருந்தீங்க? ஹெர்பிவோர், ஆம்னிவோர், கார்னிவோரில் என்னத்தில் பார்த்துருந்தோம்? கார்னிவோர்ஸ் மீன்ஸ் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, பட்னி கூட கிடக்குமே தவிர புல் சாப்பிடாதுங்க. ஸோ இட் அட்டாக்ஸ் அனதர் அனிமல், கரெக்டாக? டீர், வாட் எவர் அனிமல் இட் மேபி அட்டாக் பண்ணி தான் இட் வில் சாப்பிடும். ஸோ நீங்கள் சொன்ன அந்த இப்போ இவங்க லாஜிக்கலி சொன்னாங்க, நம்ம டீத்தாக இருக்கட்டும், டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டவங்க இல்லை படைக்கப்பட்டவங்கன்றதுக்கு அவங்க 2 ரீசனிங் சொன்னாங்க இல்லையா? இப்போது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஆக்சுவலி ஹவ் இட் கான்ட்ரடிக்ஸ்ன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது. ஸோ என்ன ஒரு கார்னிவோரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும், என்ன ஒரு நான்வெஜ் ஃப்ளெஷ்ஷை மட்டுமே சாப்பிடக்கூடிய எந்த ஒரு ஸ்பீஷஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் ஷார்ப் பாயிண்டட் ஃபிங்கர் நெயில்ஸ் ஆர் கிளாஸ் ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு கால். அதோட லெக்கில் இருக்க நெயிலாக இருக்கட்டும், கையில் இருக்கக்கூடிய நெயில்ஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே கீழே தலையை குனிஞ்சு நம்மளுடைய கை விரலை பார்க்க போகிறோம். ஹவ் இட் இஸ். இதை வச்சு எதையாவது மிருகத்தை போய் நம்ம அட்டாக் பண்ணி அதை கொல்ல முடியுமா? ஒரு டைகர் எப்படி ட்ரை பண்ணுதோ, ஒரு கார்னிவோர் எப்படி ட்ரை பண்ணுதோ, கேன் வி டூ இட்? அவங்க சொன்னாங்க இல்லையா, டீத்தை வச்சு சொன்னாங்க இல்லையா, அந்த டீத் இப்போ வச்சோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க, நீங்கள் வந்து அந்த அதிலேருந்தே நீ புரிஞ்சுக்கலாம், யூ ஆர் ஆல்சோ மீட் ஈட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் நெயில்ஸ் டஸ் இட் ஷோ? இது நம்மளுடைய பாடியில் ஸ்ட்ரக்சர் வைஸ் நான் கேட்குறேன், இது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற கேட்டகரியை தான் பொருந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுதா? இல்லை இல்லையா? ஒரு விஷயம் கரெக்டாக இல்லையா? நான் ஒரு ஸ்டெப்பாக போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஆஸ்கிங், ஏன்னா எந்த ஒரு மிருகம், எந்த ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற லிவிங் என்டிட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அதோடைய ப்ரேயை அட்டாக் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணும்? கரெக்டாக கை தானே யூஸ் பண்ணும், நெயில்ஸ் தானே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி தாக்கி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஸ்பீஷியஸ் வீக் ஆனதுக்கப்புறம் தான் இட் வில் ஸ்டார்ட் ஈட்டிங் ஆர் இட் வில் ஸ்டார்ட் மோர் அட்டாக்கிங். ஸோ ஓகே, ஸோ ஃபிங்கர் நெயில்ஸ் வைஸ் we are different from flesh eating species, ஓகேவா? செகண்ட் திங், அந்த எல்லா கார்னிவோர்ஸோடைய செக்ஷன்ஸையும் அதில் இருக்கக்கூடிய எந்த ஸ்பீஷஸ் வேணால் நீங்கள் நேம் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பீஷஸோட பாடிக்கும் நம்ம ஹியூமனில் இருக்கக்கூடிய பாடிக்கும் அனதர் கான்ட்ரடிக்டிங் விஷயம். இப்போ இங்கே நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம், திடீர்னு இந்த ஃபேன் ரிப்பேர் ஆகிடுது, ஃபேன் ரிப்பேர் ஆகி ஓடலை, ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ உடனே இந்த ரூமோட அட்மாஸ்பியர் என்ன ஆகும்? ஏசி போடணும், ரூமோட அட்மாஸ்பியர் ஹீட் ஆகும், கரெக்டாக? ஹீட் ஆனோன்னு நம்ம பாடி என்ன பண்ணும்? வேர்க்கும், ஸ்வெட் வரும். பிகாஸ் வி ஹாவ் கிளான்ஸ், இங்கிலீஷில் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஸோ நம்மளுடைய ஸ்வெட்டு வெளியில் கொண்டு வரக்கூடிய கிளான்ஸ் நம்ம பாடியில் இருக்குது, கரெக்டாக? பட் அந்த மீட் ஈட்டிங் ஸ்பீஷஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, கார்னிவர்ஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்களே, உதாரணத்துக்கு டைகர், லயன் ஆர் ஈவன் இட் குட் பி அ டாக். ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா they don't have physiologically wise, structural wise, they don't have sweat glands. Rather, how do they
வாட் எவர் அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை இஃப் தே வாண்ட் டு என்ன சொல்கிறது ரிலீஸ், வாட் டு தே டூ? ஹேவ் யூ நோட்டிஸ்ட்? த்ரூ மவுத். தே டோன்ட் ஹவ் ஸ்வெட் கிளான்ஸ். பட் ஸ்வெட்டிங் நம்மளை மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதோடைய ஹீட் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான விதத்தை நான் கேட்குறேன். நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் ரிலீஸ் ஆகக்கூடிய விதம் நம்மளை மாதிரி அது என்றைக்குமே ஸ்வெட் ஆகி ஊற்றி நீங்கள் பார்க்க முடியாது. யூ கேன் ஃபைண்ட் இட் இன் அ ஹார்ஸ். ஒரு குதிரைக்கு வேர் தூத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஹிப்போபோட்டமஸ் வேர் தூத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சிம்பான்சி வேர் தூத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். பட் யூ கேனாட் see in carnivores. ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கலாகவே டிஃப்ரென்ஸஸ் சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? 2 விஷயம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தேர்டு, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி எதனால் நம்ம வந்து மீட் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம பாடி ஃபார்ம் ஆகிருக்குன்னு என்ன விதத்தில் சொன்னாங்க? டீத்து, நம்மளுடைய டீத் அந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. ஒரு சிங்கம், இந்த ஃபோட்டோவில் சிங்கம் இருக்குது. சிங்கம் முதல்ல எதை யூஸ் பண்ணி அதில் ப்ரே அட்டாக் பண்ணிச்சு? நெயில்ஸை யூஸ் பண்ணி. நம்மக்கிட்ட அது இல்லைன்னு பார்த்தோம். அட்டாக் பண்ணிடுச்சு. அட்டாக் பண்ணி முடித்தோன்னா அந்த ப்ரேயை சிங்கம் எந்த விதத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? சிங்கம் கடித்து சாப்பிட்ரும். பட் நம்ம அதே மாதிரியே இன்னொரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கோழின்னு வச்சுக்குவோம், ஆடுன்னு வச்சுக்குவோம். அதில் தானே இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடியதில் மேஜராக இருக்கக்கூடிய விஷயம். துரதிருஷ்டவசமாக, அன்ஃபார்ச்சுனேட்லி, ரியலி டு சே அன்ஃபார்ச்சுனேட்லி, மாடை சாப்பிட்டுருக்கோம். இந்தியா வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 1 பிளேஸ்க்கு வர்றதுக்கு. சாஸ்திரம், நம்ம சாஸ்திரத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பார்க்க வரும்போது வருவோம். சாஸ்திரத்தில் பசு மாடு நமக்கு யாரோட ஒப்பிடப்படுது? அம்மா, தாய். ஷி கிவ்ஸ் மில்க். மில்க் நரிஷஸ் அவர் என்டையர் பாடி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எந்த விதத்தில் ஷீ இஸ் மதர்லாம் விளக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் கோமாதான்னு வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இந்தியா இன்றைக்கி பீஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் பீஃப் ஈட்டிங்கில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. எதுக்கு? ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை, நம்பர் 1 பிளேஸ்க்கு வர்றதுக்கு. ஸோ எனிவே ஃபர்கெட் இட். இப்போ நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம்? பொதுவாக மக்கள் அதிகமாக வெளியில் விற்கக்கூடியது என்னென்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த கார்னிவோர்ஸ் அதோடய ப்ரேயை போய் எப்படி சாப்பிட்டுச்சு? டைரெக்டாக அட்டாக் பண்ணி கடித்து சாப்பிட்டுச்சு. வை டோன்ட் வி டூ தட்? நமக்கும் அதே கார்னிவோர் இருக்குல்ல, அனிமல் இல்லைங்க. பட் அனிமலோட தானே கம்பேர் பண்ணுறீங்க. அனிமலுக்கு இருக்கிற மாதிரியே பல் இருக்குது, அனிமலுக்கு இருக்கிற மாதிரியே இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி தான் நம்மளும் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க. இப்போது இட் ஹேஸ் தட் ஷார்ப் டீத். அந்த ஷார்ப் டீத் நமக்கு இருக்கிறனால நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கலி ஆன்சர் எவ்ரிபடி இஸ் சேயிங். ஐ எம் நாட், நான் சொன்ன எந்த ரீசனோ அது நான் புதுசாக சொன்ன ரீசனா கிடையாது. ஸோ இப்போ இந்த ஷார்ப் டீத் நமக்கு இருந்தாலுமே நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம், ஒரு மீட் சாப்பிட போகிறோன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்? we need knife, because actually even though we have these teeth, இந்த கார்னரில் ஷார்ப்பாக இருக்க மாதிரி டீத்து தெரிஞ்சாலுமே கூட இட்ஸ் நாட் ஷார்ப் இனஃப் லைக் கார்னிவோர்ஸ் டீத். புரியுது உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஜஸ்ட்டு வெறுமனே நம்ம பிளைண்டாக இது வரைக்கும் கேட்டு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பிகாஸ் என்னுடைய டீத்து ஐ ஆல்சோ ஹாவ் தட் ஷார்ப் டீத், therefore I can eat meat அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி இஃப் யூ see நம்மளுடைய டீத் அந்த அளவுக்கு ஷார்ப் கிடையாது. therefore we are using knives to cut. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த ஷார்ப் டீத் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் ஷார்ப் டீத், இது வெறும் கார்னிவர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஆம்னிவோர்லேயும் சேர்த்துலாம், அதான் ஹெர்பிவோர்னே கூட சொல்லலாம். ரொம்ப ரேர்லி இட் ஈட்ஸ் மீட். ஒரு ஸ்பீஷியஸ் that also has similar sharp teeth. Hippopotamus, it's true. Hippopotamus பார்க்கலாம் நீங்கள். இன்னொன்று வேறு யாராவது சொன்னீங்க? chimpanzee or gorilla, whatever you want to call. அதுக்கும் அதே மாதிரி ஷார்ப் டீத் இருக்கா? பட் அதனுடைய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% இட்ஸ் அ வெஜிடேரியன். மீன்ஸ் இட் ஈட்ஸ் plant based diet. sometimes rarely அதாவது ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண போனால் மனுஷனையும் கடிச்சு சாப்பிட்ருக்குது, அது வேறு. பட் இட்ஸ் நாட் ரெகுலர்லி. ஸோ ஈவன் அந்த டீத்து தாங்க காரணம். அந்த டீத் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்லாம்னு நினச்சோன்னா ஈவன் ஆம்னிவோர் ஆர் ஈவன் ஹெர்பிவோரிக் ஸ்பீஷியஸ்லேயும் அந்த டீத் இருக்குது. ஸோ வெறும் இந்த என்ன சொல்கிறது, ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும் நம்ம இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம மீட் மட்டும் சாப்பிட்றதுக்கு
நம்ம குவாலிஃபைடு நம்ம நினச்சோன்னா தட் இஸ் நாட் ஆக்சுவல் ரீசனிங்கிறது தான் நம்ம வி ஆர் சீயிங் வித் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் அனதர் திங், இப்போ நான் சொன்ன இதே விஷயம் தான் அது. யூ கேன் சி நம்மளுடைய இது அந்த கார்னர் டீத்து இட்ஸ் நாட் ஷார்ப் லைக் லயன் ஆர் டைகர் ஹவு ஃபார் தெம் இட் இஸ். புரியுதா? இட்ஸ் நாட், பட் வி ஆர் திங்கிங் இட்ஸ் சேம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் தென் நம்மளுடைய ஷார்ப்பான டீத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே எதுக்கு அப்படின்னா, வாட் இஸ் திஸ்? ஆப்பிள். ஆப்பிள் சாப்பிட்றதுக்கும் ஒரு பனானா, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பனானா இஸ் சாஃப்ட், ஆப்பிள் இஸ் ஹார்ட், இல்லையா? ஸோ நமக்கு அப்புறம் ஏங்க அந்த மாதிரி ஒரு ஷார்ப் டீத் கொடுக்கப்பட்டிருக்கு, மீட்டுக்கு கிடையாது அப்படின்னா, ஈவன் என்ன சொல்கிறது, பிளான்ட் பேஸ்டு டயட் ஆல்சோ ஹேஸ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக, டைஜஸ்ட் க்ரஷ் பண்ணுறதுக்காக, சாப்பிட்றதுக்காக வி ஹாவ் திஸ். அண்ட் ஆல்சோ அனதர் ஸ்ட்ரக்சரல் வைஸ் கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய ஜா இருக்கு இல்லையா, இந்த ஜா தாடை அப்படின்னு இங்கிலீஷில், தமிழில் நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் ஜா. நம்மளுடைய ஜா மூமெண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் சின்ன வயசுலேயே நமக்கு சாப்பிட யார் சொல்லிக் கொடுத்தா? அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஸோ சாப்பிட்றதுக்கு நமக்கு ஆரம்பித்தோடனே அம்மா நமக்கு சொல்கிற, ஈவன் இன்னைக்கு வரைக்கும் கூட வீட்டில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு ஃபோன் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க, அம்மா என்ன டைலாக் சொல்லுவாங்க? டேய் மென்று பொறுமையாக சாப்பிட்றா, மென்று முழுங்குடா, கரெக்டா? பிகாஸ் நம்மளுடைய தாடை இருக்கு இல்லையா, ஜா இருக்கு இல்லையா, இட் ஹேஸ் போத் அப்வர்ட் டவுன்வர்ட் மூமெண்ட் அண்ட் சைட்வேஸ் மூமெண்ட். நீங்கள் மென்னணும் அப்படின்னா யூ நீட் சைட்வேஸ் மூமெண்ட், கரெக்டா? யூ ஹாவ் டு கிரைண்ட். என்னைக்காவது சிங்கம் உட்காந்து அசை போடுறத பார்த்துருக்கீங்களா? டைகர் மென்று சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? பசுமாடு என்ன பண்ணும்? நல்லா பார்க்கலாம், நீங்கள் வேணுன்றதெல்லாம் உள்ளே போட்டுட்டு ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துட்டு மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து பொறுமையாக உட்காந்து அசை போடும். நல்லா எப்படி அந்த ஜா வந்து சைட்வேஸ் மூமெண்ட்டில் வேலை செய்யுதுன்னு நம்ம கற்றுக்கணுன்னா மாடை பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஜாவோடைய மூமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட் டசன்ட் ஃபிட் வித் கார்னிவோர் ஸ்டைல். வெறுமனா அப்வர்ட் டவுன்வர்ட் மூமெண்ட் மட்டும் தான் கார்னிவோர்ஸ்க்கு இருக்குது. பிகாஸ் தே கேட்ச் த ப்ரே. ஃபஸ்ட்டு தே யூஸ்டு வாட்? அதோடைய கிளாஸ், ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே அட்டாக். தென் வித் தட் ஷார்ப் டீத் தே நியர்லி கில் த ப்ரே. கில் பண்ணதுக்கப்புறம் சாப்பிடும் போது என்ன பண்ணுதுன்னா, இட் பைட்ஸ் த ஃப்ளஷ் அண்ட் இட் ஸ்வாலோஸ். இப்படி தான் ஒரு மிருகமும் சாப்பிடும். பட் நம்மளையே நம்ம வீட்டில் அம்மா வந்து பைட் பண்ண மீன்ஸ் மென்று சாப்பிடு, அப்படியே முழுங்கிடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? மஹரம், ஐ திங்க் வி நீட் சார்ஜர், பிரைட்னஸ் கம்மியான மாதிரி தெரிஞ்சது. ஸோ நம்ம வீட்டில் ஏன் மென்று சாப்பிட சொல்கிறாங்க? சலைவாவோட சேர்ந்து போகணும். செகண்டு, அப்படியே முழுங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? இன்டைஜஷன், டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும். தட் இஸ் தி நெக்ஸ்ட் திங். தட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய இது என்னது? ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஆனால் அதுக்கு ஏன் சத்தியமாக இப்படி பேர் கொடுத்தாங்கன்னு எனக்கு, நான் டாக்டர் இல்லாதனால எனக்கு தெரியல. ஏன்னா எதை ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்கிறாங்களோ அதுதான் நீளமாக இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன்னு சொல்கிறது தான் சின்னதாக இருக்கும். நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன் இது, நம்ம எல்லாருடைய வயிற்றுக்குள்ளேயும் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல்னு சொல்கிறாங்க இல்லையா, இதோடைய லென்த் எவ்வளோன்னு நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஏதாவது ஞாபகம் இருக்கா? குவிஸ் சும்மா சொல்லுங்கள், ஒரு நம்பர் கெஸ் தான் பண்ணுங்களேன். 7 மீட்டர் கிட்டத்தட்ட. ஓகே, நீங்கள் மீட்டர்ஸில் போயிட்டனால அடிச்சு விட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க. இட்ஸ் நியர்லி 22 ஃபீட்டுன்னு சொல்லப்படுது. ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டும் 22 feet, which is nearly 6 meters, 7 meters length. அவர் சொன்ன மாதிரி தான் மீட்டர்ஸில் சொல்லணும்னா. அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் 5 meters, 5 feet. ஸோ டோட்டலி நம்மளோட இன்டெஸ்டைன்ஸோட லென்த் மட்டுமே எவ்வளோ? அப்ராக்சிமேட்லி 30 feet லென்த். நம்மளுடைய ஆவரேஜ் ஹைட் என்ன? 6 feet, ரொம்ப அதிகங்க. 5.5.5 இதுதான் ஆவரேஜ் இந்தியன் ஹைட்டு. ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற இன்டெஸ்டைனோட லென்த் மட்டும் how many times more? 6 times. நம்ம 5 feetன்னு ஆவரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா 6 times more. ஸோ இந்த டைஜஸ்டிவ் ட்ராக் மூலிமா டைஜஷன் ஆகி போகணும் அப்படின்னா யூ நீட் டு கிரைண்ட், யூ நீட் டு chew, then only digestion can happen. And on the other hand, on the other side, if you take carnivores,
அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்டெஸ்டைனோட லென்த் இருக்கு இல்லையா, மச் 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 ஷார்ட்டர். நமக்கு 6 times லென்த் போகுது அப்படின்னா அதோட லென்த் 2 to 3 times தான் சொல்லப்பட்டிருக்கு, பேஸ்ட் ஆன் தி ஸ்பீஷியஸ். எதுக்காக அப்படின்னா அந்த மீட் உள்ளே போகும்போது சீக்கிரமாக ப்ராசஸிங் ஆகி முடியறதுக்காக. ஸோ ஈவன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம டீத்தும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஹியூமனோட அனட்டாமி இருக்குன்னு. பட் ஆக்சுவலி கிடையாது. அப்பெண்டிக்ஸ்ன்றது இருந்திருக்கா? புரியல, திருப்பி சொல்லுங்க. ஓகே, மீட்டை செமிக்க வைக்கிறதுக்காக அப்பெண்டிக்ஸ் வந்து ஒரு சமைச்சு சாப்பிட அது போயிடுச்சு. ஸோ சமைச்சு சாப்பிடாமல் அப்போ டெய்லியும் நம்ம வந்து மீட் அப்படியே ராவாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ருந்தோன்னா அது இருந்திருக்கும். ஓகே ஓகே, இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட், அது தப்பு சொல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? வி ஆர் சீயிங் ஜஸ்ட் அனட்டாமிக்கலி வைஸ், ஃபிசியாலஜிக்கல் வைஸ் நம்ம வந்து என்ன ஆக்சுவலி உண்மையிலே கார்னிவோர்ஸோட நம்ம அதிகமாக ஒத்து போகிறோமா ஆர் ஹெர்பிவோர்ஸோட அதிகமாக ஒத்து போகிறோமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்து இந்த டிஃப்ரென்சஸை வச்சு ஹியூமனிசம் ஆம்னிவோர்னு சொன்னீங்க. ஆம்னிவோர்னா ரெண்டையும் சாப்பிட்றவங்க, ரெண்டையும் சாப்பிட்லாம், அப்படி தான் சாப்பிட்டுருக்கோம் தினமும். பட் டு whom actually we are relating more? Is it to carnivores or is it to herbivores? யார் இன்னமும் கார்னிவோர்ஸோட தாங்க நம்ம ஒத்து போகிறோன்றீங்களோ யூ கேன் அகைன் ரைஸ் யுவர் ஹேண்ட். வி கேன் ஸ்டில் ஹேவ் டிஸ்கஷன். இல்லையா? யாருமே இல்லை. ஓகேவா? ஆமாம் தானே. நார்மலி லாஜிக்கலி ஐ எம் ஆஸ்கிங். நான் எதுவுமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங், ஐ எம் ஆஸ்கிங் யூ. கரெக்டா? மேபி ஏஷியன்ஸ் இருந்திருக்கலாம். ஏஷியன்ஸ் இருந்திருக்கலாம்னா எந்த விதத்தில்? நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் சொல்கிறீங்க மீன்ஸ். ஓகே, நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இருந்திருக்கலாங்க. இதுக்கு முன்னாடி எவல்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைம் பீரியடுக்குள்ளே யாராவது இருந்திருக்கலாம். சரி, அப்போ அந்த லாஜிக்கலுக்காக நான் டக்குன்னு ஒரு ஆன்சர் கேட்குறேன். அப்படின்னா மேபி அவங்க சாப்பிட்டது தப்பில்லை. சரியா? அப்போ நம்மளுடைய பாடி இப்போ நம்ம எவால்யூஷன் ஆகி வந்துட்டோம். இப்போ இந்த பாடி விச் இஸ் மேட்சிங் மோர் டு ஹெர்பிவோர். ஸோ உங்களுடைய கான்செப்ட் வைஸ் முன்னாடி இருந்தவங்கலேருந்து இப்போ எவால்யூஷன் ஆகி வந்திருக்க நம்ம மோர் அண்ட் மோர் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் herbivore. That means naturally you should stop eating meat. கரெக்டா? அப்போ இன்னும் எவல்யூஷன் ஆக more and more how we will go towards completely herbivore. உங்கள் லாஜிக் வைஸ் நான் ஜஸ்ட் ஆன்சர் சொல்கிறேன் இமீடியட்லி. அதர்வைஸ் நம்ம இன்னும் மச் மோர் டீட்டெயில்ஸ் we will go through. புரிஞ்சுதுங்களா? anatomically வைஸ் we are not matching with carnivores. நம்பர் 1. செகண்ட் திங் இதுதான். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இதை சாப்பிட்டாதாங்க மசில், ஹெல்த்து, 6 packs 60 packs அப்போ தானே இதெல்லாம் வரும். இல்லைன்னா எப்படிங்க ஸ்ட்ராங்காக எப்படிங்க இருக்க முடியும்? தயிர் சாதங்க அவன் வந்துட்டான், தயிர் சாதம் என்னடா டே சாப்பிட்றா, டேஸ்ட்டாக சாப்பிட்றா. என்னென்ன பேரில் எனக்கு வெறுமனே தெரிஞ்சது சிக்கன் 65ன்னு சொல்லுவாங்க. வேறு என்னென்ன டேர்ம்ஸில் என்னென்னமோ இருக்கலாம், எனக்கு தெரியல. என்னது லாலிபாப்பா, சிக்கன் லாலிபாப். ஸோ என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா தாங்க ஸ்ட்ரென்த், இல்லைனா எப்படிங்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின். கரெக்டாக? நம்ம எல்லார் மைண்ட்லேயும் இந்த பாயிண்ட்டும் இருக்குது. இன்னொன்று நான் தெளிவாக சொல்ல வரேன். ஏன் மீட் சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம பேசும்போது அவர் எனக்கு ஒரு ஆன்சர் சொன்னார். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே ஆர் ஈட்டிங் மீட், ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ராங். கரெக்டாக? ஸோ சிமிலர்லி நம்ம மைண்டில் என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு விஷயத்தை கரெக்டுன்னு சொல்லும் பொழுது நம்மளும் பிளைண்ட்லி வி ஆர் பிலீவிங் இட்ஸ் ட்ரூ. பிளைண்ட்லி வி ஆர் பிலீவிங். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லும்பொழுது நான் ஆக்சுவலாக ஐ ஷுட் ஹவ் டன் ஒன் திங், ஐ ஃபர்காட். வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன், சொல்ல முடியும். ஓகே, குட் எக்ஸாம்பிள். அப்படியே நீங்கள் எல்லாருமே இங்கே டேர்ன் பண்ணுறீங்க. இங்கே ஒரு 5 பீசஸ் பிங்க் ஸ்டோன் இருக்குது இல்லையா? எத்தனை இருக்குது? டக்குன்னு ஒருத்தர் 5ன்னு சொன்னார். 6. இன்னொருத்தர் என்ன ஆச்சு யோசிக்கிறாரு, எனக்கு 6 தெரிஞ்சதே இவர் 5 சொல்கிறாரு அப்படின்ட்டு. இப்போது சிம்பிள், நான் வேறு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் இவ்வளோ தான் என்னோடய எக்ஸாம்பிளே. நான் ஆக்சுவலாக என்ன எக்ஸாம்பிள் காட்டணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு 2 சர்க்கிளை காட்டிட்டு நான் உங்ககிட்ட இந்த 2 சர்க்கிளில் ஒன்று ப்ளூ கலர் சர்க்கிள், ஒன்று ரெட் கலர் சர்க்கிளுங்க. இந்த 2 சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் பிக்காக இருக்குது, ஒரு சர்க்கிள் ஸ்மாலாக இருக்குது, எதுன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேனுங்க.
கேட்டுட்டு யாரெல்லாம் ப்ளூ சர்க்கிள் பெருசுன்னு சொல்கிறீங்களோ கை தூக்குங்கன்னு சொல்கிறேன், பாதி பேர் கை தூக்குவீங்க. யாரெல்லாம் ரெட் சர்க்கிள் பெருசுன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் கை தூக்குங்கன்னு கேட்பேன், பாதி பேர் கை தூக்குவீங்க. ஆக்சுவலி அந்த 2 சர்க்கிளுமே ஒரே சைஸ் தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஐ மேட் தட், அந்த நான் போட்ட ப்ரப்போசலே எப்படி போட்டேன் நான், 2ல் எது பெருசு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வாட் யுவர் மைண்ட் ஸ்டார்ட்ஸ் திங்கிங், 2ல் ஏதோ ஒன்று தான்ப்பா பெருசு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே திரும்பினோடனே இந்த 5 பீஸ் இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5ன்னு தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது. ஈவன் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 6 இருந்தால் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே நான் பண்ணது கரெக்டாக இல்லை அவர் சொல்கிறது தப்பா? புரியுது உங்களுக்கு? வி பிலீவ் பிளைண்ட்லி விச் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஸோ அப்படி தான் பிளைண்டாக நம்ம பிலீவ் பண்ணிகிட்ருக்கோம். இஃப் யூ டோன்ட் ஈட் மீட் யூ வில் நாட் கெட் ஸ்ட்ரென்த். It's a blind statement which we are believing. Because, for example, omnivores, herbivores, carnivores டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ அவர் ஒரு மிருகம் பேர் சொன்னார். தெய்வமே இந்த பதிலுக்கு தான்ப்பா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன். என்ன பதில் சொன்னார் அவர்? எலிஃபண்ட். யானையை விட பலசாலி யாரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எறும்பா? எறும்பு காதில் ஏறி கடிச்சதுன்னா யானை படுத்துருங்க. பட் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் எறும்பு எடுத்துக்கலாமா? ஜஸ்ட் ரியலி உங்களை யோசிக்க சொல்கிறேன். எலிஃபண்ட் டசன்ட் ஈட் மீட். எலிஃபண்ட் இஸ் அ ஹெர்பிவோர், பிளான்ட் பேஸ்டு டயட்டை சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு சமமான சக்தி வாய்ந்த, நீங்கள் சொல்லலாம் சிங்கம் ஓடி வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அது வேற எங்க இது அதுன்ட்டு. பட் யானையால் தூக்க முடிஞ்ச பலத்தை சிங்கத்தால் தூக்க முடியுமா? யானையால் தூக்க முடிஞ்ச பலத்தை இப்படி நான்வெஜ் தான் சாப்பிட்டாருன்னே இவர் வச்சுக்கலாம். சாப்பிட்டு தினமும் 3 வேளை இன்னும் 5 வேளை, காலையில் 6 முட்டை, மதியம் 6 முட்டை, நைட்டு 6 முட்டை, நடுவில் என்னென்ன பறக்கிறது, நீந்துறது, ஊறுறது எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். கேன் ஹி பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் தென் எலிஃபண்ட்? கிடையாது. அண்ட் ஓகேங்க, மேபி நீங்கள் சொல்கிறதுல தப்பே இல்லைன்னு வச்சுக்குவோம். மேபி ஸ்ட்ரென்த் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படியே இன்னொரு சைடுக்கு வாங்க. பிளான்ஸில் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, பிளான்ஸில் இது கிடைக்காதுன்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் ஆல்சோ பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட் விச் வி ஆர் பிலீவிங். அந்த அமினோ ஆசிட்ஸ் எத்தனைன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன், 9ன்னு சொன்னீங்க. நான் யார் ஒருத்தர் பேரையும் மென்ஷன் பண்ணேன். அவர் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த டைப்பில் தான் இருக்குது, அனிமலுக்கு ஏற்ற மாதிரி கார்னிவோர் மீன்ஸ் நம்ம டீத்தும் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னார். அவரே தான் சொல்கிறாரு, பிளான்ட் பேஸ்டு டயட்டில் எந்த ஒரு வெஜிடபிள்லையும் இந்த 9 அமினோ ஆசிட்ஸுமே கிடையாது அப்படின்றாரு. ஸோ யார் பேர் நான் சொல்லியிருந்தேன்? ஜாக்கீர் நாயக்குன்னு சொல்லியிருந்தேன். இஸ் ஒன் பர்சன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, யார் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் நம்ம லைஃப்பில் அப்படின்ற ப்ரொபோசலை கொடுக்குறாங்களோ, தே சே தட் நாட் ஈவன் சிங்கிள் பிளான்ட் ஹேஸ் ஆல் தி அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? விச் ஓகேன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்குவோம், அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, வெஜிடேரியன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்றாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருக்கான், வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்றான். அவன் டெய்லியும் என்ன சாப்பிடுவான்? லஞ்சில் என்ன இருக்கும்? வெஜிடபிள் இருக்கும். கேரட் கொண்டு வரான்னு வச்சுக்குவோம். லஞ்சில் வெறும் கேரட் மட்டும்தான் சாப்பிடுவானா? சாதம், கீரை, பொரியல், தயிர் சாதம், இந்த திட்னிங்களே தயிர் சாதம், அவனை தயிர். சி, ஒரே ஒரு வெஜிடபிளில் மேபி அவங்க சொல்கிற மாதிரி 9 அமினோ ஆசிட்ஸுமே இல்லாமல் இருக்கலாம். பட் வெஜிடேரியன்ஸ் they don't eat only one plant based one item. They take a lot of items. கரெக்டா? ஸோ when you mix lot of items you actually get same strength. சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது. இருந்துச்சு. எல்லாத்தையும் சமைக்கணுமா? இப்போ அதுக்கு தான் அடுத்த பதிலுக்கு வரேன். ப்ரோக்கோலின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும். என்ன கலரில் இருக்கும்? green கலரில் இருக்கும். You can just go to Google and search how many essential amino acids are there in broccoli. You will get the answer, surprisingly, all the 9. If you want me to prove immediately, I can open Google and do. நான் உங்களுக்கு சேலஞ்சே சொல்கிறேன். ஆஃப்டர் கிளாஸ் யூ செக். இப்போ யாரும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க.
அப்படி அதில் இல்லைன்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பற்றி திருப்பி பேசலாம். ப்ரௌன் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரௌன் ரைஸ் கேள்விப்பட்டதில்லை. கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் மோர் ஹெல்த்தி, டயபெட்டிக் வராது. ஸோ ப்ரௌன் ரைஸ் ஆல்சோ ஹேஸ் 9 ஆல் எசென்ஷியல் 9 அமினோ ஆசிட்ஸ். ஸோ இப்போ அவர் கேட்ட மாதிரி என்னால் எல்லாத்தையும் சமைக்க முடியாதுங்க அப்படின்னா வெறுமனே ப்ரௌன் ரைஸும் ப்ரோக்கோலி சமைச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். ஜஸ்ட் ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் ஐம் சேயிங். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு தேவையான விட்டமின்ஸ், கால்சியம், புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வெஜிடபிள்லேருந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது உண்மை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதுக்காக மீட்டில் சாப்பிட்டா கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. மீட்டில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். புரியுது? நான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்க லாஜிக் உங்களுக்கு. நான் மீட் ஈட்டிங் இதில் கிடைக்காது, இது நிறுத்திடுங்க, மீட்டு சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படின்னு நான் இது வரைக்கும் சொல்லலை. சரியா? ஏன் இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பொதுவாக நினச்சி ஏமாந்துட்டு இருக்க ஒரு பிளைண்ட் கான்செப்ட், நான்வெஜ் சாப்பிட்டா வி வில் பிகம் மோர் ஹெல்த்தின்னு பார்த்தோமா. பட் மோர் அண்ட் மோர் ஆஃப் த வெஸ்டர்னர்ஸ் தே ஆர் சேஞ்சிங் ஃப்ரம் நான்வெஜ் டு வெஜிடேரியன்ஸ். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இப்போ ரீசெண்டாவது most of the people in the West, they are becoming vegetarians, and some of them are even you might have heard the word vegans. Vegan ஆயிட்டோனாங்க, வெஜிடேரியன் ஆயிட்டோனாங்கன்னா they are changing because more and more scientific research are saying என்னது 6 packs கீழே இருந்து மேலே போயிடுச்சா? என்ன பிடிச்சிட்டு இருக்காரு? நெஞ்சை பிடிச்சிட்டு இருக்காரு. because vegetarians and vegans live on average 6 to 10 years longer than meat eaters. அந்த சைடில் பாருங்க, meat eaters are twice as likely as vegetarians to develop heart disease. இதுவும் நான் ஃபோட்டோஷாப் பண்ணிலாம் எடிட் பண்ணல. there are so many facts which you can see, which you can search. See, நான் என்ன அகைன் சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. blindly we are believing that we are becoming healthier, but actually there are more chances for heart attacks when somebody is a meat eater. heart disease தவிர அடுத்தது மேஜர், ரொம்ப நம்ம பயப்படக்கூடிய, காமனாக நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிசீஸ் என்னது? டக்குன்னு ஹார்ட் அட்டாக், வேற என்ன சொல்லுவோம்? கேன்சர். டக்குன்னு நம்ம வாய்க்கு, நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய வேர்டு அதுதான், அந்த வியாதி தான். Same thing researchers are saying. Does eating chicken raise cancer risk? Experts, they break down the research. என்ன சொல்கிறாங்க? Higher poultry consumption increased cancer கான risk. You get more cancer. அதுவே if you stop eating meat, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? if you stop eating meat ஹெல்த் போயிருங்க, ஒல்லி குச்சி ஆயிடுவாங்க, படுக்கை ஆகிடுவாங்க, ஸ்ட்ரென்த்து கிடைக்காதுங்க. No. Actually this is what happens to your body when you stop eating meat. You improve your health, you protect yourself from cancer, you lose weight. ஏற்கனவே நான் ஒல்லியாக இருக்கேங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு வேறு பதில் இருக்கு வரேன். You prevent diabetes or manage it better, you keep your blood pressure under control, you get relief from arthritis, and your body will glow. ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு க்ளோ ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் இங்கே பாய்ஸ் உட்காந்துருக்கனால சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆக்சுவல் ரியாலிட்டி இது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நம்ம வெறும் ஒன் சைடு ஆஃப் த வியூ, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் தட் ஆக்டிவிட்டி. அதனால அந்த வியூ பாயிண்ட்டை மட்டுமே கேட்டு நம்ம மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு? இங்கே 5 பீஸ் தான் இருக்குது, ப்ளூ கலர் சர்க்கிள் தான் பெருசு, இல்லை ரெட் கலர் சர்க்கிள் தான் பெருசு. பட் we have to see overall view. பட் இங்கே இன்னொரு என்ன தெரியுமா பிரச்சனை? சார் நீங்கள் சொல்லிட்டு போங்க, நம்ம பல்லு அந்த மாதிரி இல்லை, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த மாதிரி இல்லை, ஹார்ட் அட்டாக் வரும், கேன்சர் வரும், அதெல்லாம் வரப்போ பார்த்துக்கலாம் சார். இப்போ பிளேட்டுக்கு வரும்போது எப்படி இருக்குது? பிளேட்டுக்கு வரும்போது டேஸ்ட்டாக இருக்குது சார். நம்ம நாக்குக்கு முக்கியம் சார். டேஸ்ட்டாக சாப்பிட்றது வாழ்க்கைன்றது ஒன்று, வாழ்கிறதுக்காக இருக்குது. சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும், அனுபவிச்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு இதை கண்ட்ரோல் பண்ண, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் என்ன சார் லைஃபு? இந்த பாயிண்ட்டு தான் நம்ம எல்லோரும் அடுத்தது வருவோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு படம் பார்க்க போகிறோம். ஓகே, யூடியூப், கூகுள் எங்கேப்பா இருக்குது?
சரி, நான் ஜஸ்ட்டு இந்த லிங்க்கு முன்னாடியே எடுத்து வைக்கல. ஸோ ஐ நீட் டு டேக் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சண்டை போட்டுக்காதீங்க. கடைசியாக கொஸ்டின் ஆன்சர்லாம் வச்சுக்கலாம். அனிமல் ஆஸ்திரேலியாவா சம்திங் ஏதோ ஒரு இந்த சேனல் பேர் மறந்துட்டேன். அனிமல்ஸ் ஆஸ்திரேலியா இந்த சேனல் தான். ஓகே, ஒரு 6 மினிட் ஒரு வீடியோ இருக்கும். ஓகே. ஸோ இங்கிலீஷில் இந்த வீடியோ இப்போ ப்ளே ஆகும். தமிழில் போடணுன்னா சாரி, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், நடுவில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். 1 minute. ஐ நீட் டு டூ சம்திங் எல்ஸ் ஹியர். நான் இதை காட்டாமல் okay. And okay, Hare Krishna. I hope audio varun nenikiren. Australia idan na ketna lollipop இங்கே தான் வந்துச்சு பாருங்க. ட்ரம்ஸ்டிக்ஸ். நான் ட்ரம்ஸ்டிக்னால் முருங்கைக்கான் தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இன்றைக்கி தான் ட்ரம்ஸ்டிக்னால் வந்து இப்படி சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை லாலிபாப்னு யாரோ சொன்னீங்க, பட் இது இன்றைக்கி தான் தெரியும். ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க மாட்டுக்கறி, பன்றி கறியை தவிர அதிகமாக சிக்கன் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ ஆரம்பிக்குது. ஸோ நம்மளும் இங்கே ஜென்ரலாக சிக்கன் ஆர் என்ன சொன்னீங்கன்னு மட்டன், கோட் இந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா. நான் திருப்பி அதுக்கு வரேன். நம்ம கிளாஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், இந்த மாதிரி தான் ஒரு மார்க்கெட்லேயும் பேக்டு வெரி நைஸ்லி நம்ம உடனே போய் வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். பட் டேஸ்ட்டுக்காக, கரெக்டாக டேஸ்ட் எவ்வளோ நல்ல டேஸ்ட்டு தருதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக just a few minutes we will watch this video. Add to this our huge appetite for eggs, and that's a lot of chickens being raised for food around the country, and eventually all of them need to be killed. தமிழ்ல சொல்லுமா? In Australia முட்டை கோழி சாப்பிட்றோம், முட்டையை சாப்பிட்றோம். ஏன்னா கோழி போடுறது அது ஒன்று தான், அதையும் நம்ம முட்டை வைக்க மாட்டோம். ஸோ அப்படி சாப்பிட்றதுனால அந்த முட்டையை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வே எப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபார்ம்ஸில். அண்ட் அந்த சிக்கன் மீட்டாக நமக்கு வர்றதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த சிக்கன் எப்படி வருது. நம்ம வெறுமனே ப்ராசஸ்டான மீட்டை பேக்கெட்லேருந்து வாங்கி சாப்பிட்றோம், நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. பட் இதை around 500,000 chickens are slaughtered every day. That requires dozens of slaughterhouses, each killing thousands of chickens every hour. ஒரு மணி நேரம் ஆயிரக்கணக்கான கோழிகளை கொண்டுட்டு இருக்காங்க. Kills 2 million chickens in a week. So how does the chicken? ஒரு வாரத்துக்கு எவ்வளோ? 2 மில்லியன் சிக்கன் நாட்டில் இல்லை, ஒரே ஒரு ஃபார்மில். மீன்ஸ் மொத்த வேர்ல்டில் இல்லை. முதல்ல பார்த்தீங்க அதனுடைய ரூம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரூமுக்குள்ளே நம்ம ஒரு 40 பேர் 50 பேர் உட்காரும் போதே நமக்கு இவ்வளோ டைட்டாக இருக்குது. சரி, இதோட ஒரு பெட்டர் ரூம் இல்லையா, பெரிய ரூம் இல்லையா நமக்கு தோணுது. இப்போ அந்த கோழியெல்லாம் போட்டு வச்சுருக்கதை பார்த்தீங்களா, லைட் இல்லை, டார்க் ரூம் அடைச்சி வச்சு. அண்ட் அதை எவ்வளோ நாள் வாழ விடுறாங்க? 7 weeks. For layer hens, it can be close to 18 months old.
the average age at which they stop laying enough eggs to be profitable to the egg industry. ஏன் அந்த 7 அப்படின்றது அப்படின்னா அதுக்கு மேலே அது அடிக்கடி வேகமாக முட்டையை போடாது. கோழியை வச்சுருக்கிறது எதுக்காக? அது முட்டை போடுற வரைக்கும் முட்டையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். கதம். ஸோ அதுக்கு மேலே எனக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஸோ அடுத்த எதுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமோ வி வில் யூஸ் அப்படின்ட்டு. To discuss how these chickens are killed, we need to understand the language that the animal agriculture industry uses. Processing is the அவங்க வந்து ஏன்னா இப்போ வந்து நேராக நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி சிங்கம் வந்து கொல்லுது, ஏங்க நீங்கள் வந்து ஆடை கொன்று சாப்பிட்றீங்க, கொல்றீங்க, ஏன் கோழியை கொல்றீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த டேர்ம் கில்லிங், கொல்றதுன்றது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸில் செவரல் டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ப்ராசஸிங். ஸோ இன்னும் சில டேர்ம்ஸ்லாம் பார்ப்பீங்க. Term used to describe turning living animals into meat. Stunning. ப்ராசஸிங் அப்புறம் ஸ்டன்னிங்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ 2 விதத்தில் நம்ம இப்போ இங்கே கடையில் பேக்கெட்டாக வாங்குகிறோமே, அதுக்கு முன்னாடி அதை கொண்டு வரதுக்கு 2 விதம் இருக்குது. 2 விதத்தில் அந்த கோழியை கொல்றாங்க. நம்ம எதுக்காக அவங்க கொல்றாங்க? நம்ம டேஸ்ட்டு கரெக்டாக, நம்ம நாக்கில் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக அதை வந்து இப்போ வந்து அதை வச்சு விளையாடுவாங்க. எப்படி விளையாடுறாங்கன்றது பார்க்கலாம். என்ன 2 விதம்? எலக்ட்ரிக் ஸ்டன்னிங், கேஸ் சேம்பர் ஸ்டன்னிங். ஸ்டன்னிங் அப்படின்னா அதை வந்து மயக்கம் அடைய வைக்கிறது. அதுக்கு வலி தெரியாமல் இருக்கணும் கொல்லும்போது. வலி தெரியாமல் கொண்டா தப்பு இல்லைங்க, ஏங்க வலிச்சாதுன்னு அதுக்கு தப்பு. வலி தெரியாமல் அதை மயக்கம் அடைய வச்சு நாங்கள் கொல்ல போகிறோம். ஸோ அப்படி தான் கொல்றாங்க. எலக்ட்ரிக் ஸ்டன்னிங், கேஸ் சேம்பர் ஸ்டன்னிங். Electric stunning begins with the chickens arriving at the slaughterhouse, packed in transport crates. இந்த மாதிரி கிரேட்டாக போட்டு chickens by their legs, upside down onto an overhead conveyor. Shackling is painful and stressful for the birds. இதுதான் கோழி அப்படியே எடுத்து எலக்ட்ரிக் ஸ்டன்னிங்ன்ற ப்ராசஸில் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, தலைகீழாக காலை மாட்டி இப்படி தொங்க விடுறாங்க. கண்டினியூஸாக ஒரு கோழியாக எடுத்து மாட்டுறப்ப அந்த கோழிக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஹிப்ஸ் டிஸ்லோகேட்டட், இடுப்பு உடஞ்சி போகுது. லெக்ஸ் புரோக்கன், கால் உடையுது. அதோடைய ரக்கை வேகமாக பயத்தில் அடிக்குது, அதனால் அது டேமேஜ் ஆகுது. இப்படி மாட்டி போகுதா? அதை வந்து என்ன பண்ணுறாங்க, குளிப்பாட்டுறாங்க. ஏன்னா அதை கொல்லணும்ல, அதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுறாங்க. எப்படி குளிப்பாட்டுறாங்க அப்படின்னா, குளிப்பாட்டுற தண்ணியில் நமக்கு வந்து சொல்லுவோம், வாட்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தண்ணியை நல்லா பாஸ் பண்ணும். அங்கே தண்ணீர் நல்லா நீளமாக ஒரு இடத்துல இருக்குது, அந்த மூலையில் கரண்ட் பாஸ் ஆனாலும் நீங்கள் இங்கே கை வச்சா என்ன ஆகும்? கரண்ட் அடிக்கும், ஷாக் அடிக்கும். கரெக்டாக? ஸோ அப்பேற்பட்ட தண்ணியில் அனுப்புகிறாங்க. யாரும் கண்ணை மூடக்கூடாது. கண்ணை திறந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, தலையை குனியறது, சைடில் திரும்புறதுலாம் கிடையாது. கண்ணை திறந்து இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா அந்த தலையை திருப்புறது, கண்ணை மூடுறதுலாம் அந்த கோழி பண்ணும். அதெல்லாம் நம்ம பார்க்காதனால தான் நம்ம வந்து இதை பற்றி உண்மை தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த கோழி என்னென்னலாம் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த தண்ணி, கரண்ட்டு போகிற தண்ணியில் போய் தலை பட்டோன்னு என்ன ஆகும்? ஷாக் அடிக்குமா? சாகிற நிலைமைக்கு கிடையாது. அது வந்து மயக்கம் மட்டும் போடணும், மயங்கி மட்டும் போகணும். அதுக்கு மயக்கம் மட்டும் ஆகணும். அதுக்கு வந்து செத்துடக்கூடாது. அட்லீஸ்ட் டைரெக்டாக சாவடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, செத்துருக்கக்கூடாது. வெறுமனே மயங்கி மட்டும் போயிடணும். ஏன்னா நாங்கள் கொல்லும் போது அதுக்கு வலி தெரியக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் பண்ணுற ஸ்டன்னிங் மெத்தட் இது. ஸோ ஸ்டன்னிங் மெத்தடில் ஒன்று வந்து இந்த மெத்தடு எலக்ட்ரிக்யூட் பண்ணுறது.
The conveyor then moves the unconscious chickens to an automatic cutter, which slits their throats. புரியுதா என்னன்னு? ஆட்டோமேட்டிக் கட்டரை வச்சு கழுத்தை துண்டா ஓகே இதுன்னு போயிட்டுருக்கு. ஓகே, கழுத்தை துண்டா வெட்டுறாங்க. அப்படியே தொங்கிட்டு வந்துட்டு இருக்கு, செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் முக்கி அது உடம்புல இருந்த அந்த எல்லா ரக்கையெல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் ரக்கை மட்டும் இல்லை, தோலை உரித்து அதை அப்படியே இந்த மாதிரி மாட்டி கொண்டு போகிறாங்க. இந்த லைன் நல்லா பாருங்கள். என்ன இருக்குது, கார்காசஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திருப்பி கேட்பேன். ஓகேவா? The carcasses then go on to be fully processed to become meat. இதுக்கப்புறம் அந்த மாமிசத்தை பேக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நல்லா கவனிங்க சில விஷயம். இப்படி தான் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. எதில்? எலக்ட்ரிக்யூட் ஸ்டன்னிங்கில் என்னென்ன பண்ணாங்க? முதல்ல கிரேடரில் கொண்டு வந்து தலைகீழ தொங்க விட்டாங்க. தென் கரண்ட் ஷாக் இருக்கிற தண்ணியில் போட்டாங்க. எதுக்காக? மயக்கம் போடுறதுக்காக. மயக்கம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கழுத்தை அறுத்துட்டாங்க. கழுத்தை அறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? தோலை உரிச்சிட்டாங்க. தோலை உரித்து ப்ராசஸிங்க்கு போகுதா? இப்போது இந்த ப்ராசஸில் எப்போவுமே நம்ம சொல்லுவோம்ல, டு எர் இஸ் ஹியூமன், தப்பு பண்ணுறதுக்கு மனுஷன் இயல்பு. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸில், இந்த ப்ராசஸில் நிறைய தப்பு நடக்குதான், மிஸ்டேக் ஆகிடுமா. அதனால் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. என்னது? எலக்ட்ரிக்யூட் பண்ணியிருந்தாலும் சில சிக்கன்ஸ் என்ன பண்ணுது, கான்ஷியஸாகவே இருக்குமா. ஏன் அப்படின்னா அந்த வீடியோவில் வரும், தண்ணிக்குள்ளே தலையை முக்குனா தானே ஷாக் அடிக்கும். சில சிக்கன்ஸ் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுமா, தண்ணிக்குள்ளே தலையை விடாமல் தலையை தூக்கிட்டே போகுமா. மேபி இப்போ உடனே வருது, இன்னும் பின்னாடி போக வருது, இல்லை இன்னொரு வீடியோவில் வருமானு தெரியல, நான் அதை பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி தலையை தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக்யூட் ஆகாது. ஆர் ஈவன் சம்டைம்ஸ் அப்படி இருந்தாலும் ஃபுல்லி அன்கான்ஷியஸ் ஆகாது. ஸோ அந்த சமயம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கலாம். இங்கே பாரு, பார்த்தீங்களா அந்த கோழி எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இப்போ அப்படி ஃபுல் கான்ஷியஸ்னஸோடு வர கோழியை அடுத்து எங்கே கொண்டு போகிறாங்க? கழுத்து அறுக்கிற இடத்துக்கு. அது ஃபுல் கான்ஷியஸாக இருக்குது, அதனால் அதை விட்டுறலாம். ஃபுல் கான்ஷியஸாக வந்தாலும் எங்கள் ப்ராசஸில் நீ தப்பிச்சிட்ட, ஷாக் அடிக்கிற தண்ணிக்குள்ள உன்னோட போது புத்திசாலித்தனமாக நீ தலையை வேறு தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டு வரியா, அப்பவும் நீ சாகு. இதில் அனுப்புகிறாங்களா? இப்போ செகண்ட் என்னென்னா, இந்த ப்ராசஸ்லேயுமே கழுத்து அறுக்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதிலிருந்துமே அந்த கோழி தப்பிக்கிறதுக்கு சில சான்சஸ் இருக்கான், அதையும் பார்ப்பீங்க. A worker stands by with a knife to manually slit the throats of any birds who have survived, but the system is not perfect. என்னாச்சு? அப்படி ஆட்டோமேட்டிக் கட்டர்லேயும் தப்பிச்சதுன்னா என்னாச்சு? ஒருத்தர் நிற்கிறான், கத்தியோடு நிற்கிறான் அந்த கழுத்தை அறுக்கிறதுக்கு. And some birds are immersed in the scalding water tank while fully conscious. அவனும் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தான்னு வைங்க, அப்போ இன்னும் சாகாமல் அந்த தோலை உரிக்கிற தண்ணிக்குள்ளேயும் சில கோழிகள் போகுது. இது இன்னொரு மெத்தட், இந்த கேஸ் ஸ்டன்னிங்னு பார்த்தோம் இல்லையா. In this system, the crates are placed onto a conveyor. The chickens are carried into a gas chamber which is sealed shut and carbon dioxide is pumped in. Timing is varied between methods, but after about a minute, the chickens are rendered unconscious. எவ்வளோ நேரம் அந்த கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே கொடுத்துட்டே இருக்காங்க? வெறும் அன்கான்ஷியஸ் ஆகிற வரைக்கும். அது வெறும் 1 மினிட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டே இருந்தாலே போதுமா, அன்கான்ஷியஸ் ஆகிடும்.
சில இடங்களில் 30 நிமிஷம் வரைக்கும் அதை போட்டிருப்பாங்க. மேபி அதுவும் இதே வீடியோவில் வருதுன்னு பார்க்கலாம். 30 நிமிஷம் போட்டு அது சாகிற வரைக்கும், அது மீன்ஸ் அது கிட்டத்தட்ட லிட்ரலி சாகிற வரைக்கும், அதில் சாக விட மாட்டாங்க. ஏன்னா இது வெறும் அன்கான்ஷியஸ் ஆனால் போதும், எங்களுக்கு நம்ம கொல்லும் போது அதுக்கு வழி தெரியக்கூடாது. சில பேர் சாகிற வரைக்கும் உள்ள வச்சிருக்காங்க 5 minutes. In this system, the dead or unconscious birds are then carried out of the chamber in their crates and tipped out onto another conveyor. From there, they are shackled, bled, and scalded in a similar process to birds who have been electrically stunned. ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் தொங்க விடுறது, தோலை உரிக்கிறது, பேக் பண்ணுறது. Gassing of spent layer hens usually happens not at the slaughterhouse, but on the farm itself. The hens are taken from their shed and moved into a large airtight container. As the carbon dioxide concentration in the container increases, some birds panic. The chickens then experience a powerful and urgent sensation known as air hunger. They struggle to breathe. Some die from cardiac arrest, and some from asphyxiation. Others suffocate beneath the bodies of other birds. Once the hens are dead, their bodies are tipped out and sent to be processed, or may be composted on the farm. Layer hens are smaller than leech chickens. Their bodies aren't large enough to be commercially killed and processed for human-grade meat. Instead, they are often used in soup, stock, or pet food. So, one minute. Okay. பார்த்தீங்க, இது என்னமோ நாங்களாக ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண வீடியோலாம் இல்லை. அதுக்கு தான் யூடியூப்பில் கூகுள்லேயே போய் உங்களுக்கு யூடியூப்லேயே போட்டு காட்டின ஒரு ஃபார்ம் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நடக்கக்கூடியது இதுதான். ஒரு சிக்கனாக இருக்கட்டும் ஆர் கோட்டாக இருக்கட்டும், சில வீடியோஸ் பார்த்து நிஜமாக ஷாக் ஆகிட்டேன். க்ரொக்கடைல்ஸ், முதலையோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாம், ரொம்ப காஸ்ட்லியாம். ஸோ அதனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணி, அதை எப்படி கொன்று, அதோடைய போன்ஸு ஃப்ளஷ்ஷு அதுக்கு தனி காஸ்ட்டு, அது வேறு டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போதே நான் நிறைய பேரை பார்த்தேன், தலையை குனிஞ்சிக்கிட்டீங்க, கண் அப்படியே பெருசாகுது, இப்படியா அப்படியா. கண்ணில் இதை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் வாய் வலி அதை போடும்போது டேஸ்ட்டாக இருக்குது. கண்ணை மூடுறோம், ஆனால் வாயை திறக்கிறோம். டிஃப்ரென்ஸ் புரியுது உங்களுக்கு? டேஸ்ட்டுன்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, டேஸ்ட் வைஸே வரேன். நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ்க்காக இன்னொரு உயிரை கொள்றத எந்த விதத்தில் கரெக்டு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஆமாவா இல்லையா? வெறும் நம்ம டேஸ்ட்டுக்காக. உங்கள் ஃப்ரெண்டு இருக்கான், உங்கள் ஃப்ரெண்டை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உங்கள் டேஸ்ட்டோட ஒத்து போகிறான், அவனை கொண்டு ஒரு நாள் சாப்பிடுவீங்களா? டேஸ்ட்டு சார், இல்லை சார் அவன் மனுஷனாக பிறந்துட்டானே. ஸோ இங்கே தான் கேள்வி, ஏன் மனுஷனுக்கு ஒரு ரூல்ஸ், மிருகத்துக்கு ஒரு ரூல்ஸ்? அவர் சொன்ன மாதிரி தான் 75% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் ஆர் வேர்ல்டு பாப்புலேஷன் இதை தப்பு இல்லைன்னு நினைக்கிறதுனால நம்மளும் தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். மனுஷனை கொன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. அதுவே ஒரு ஆடு மாடு கோழியை கொன்னா தப்பு இல்லை, பிகாஸ் அது மனுஷன் இல்லைங்க, அதனால் அதை கொல்லலாம். அதில் ஆத்மா இல்லைங்க, அதனால் அதை கொல்லலாம். ஸோ அந்த டாபிக்குள்ளே நம்ம இன்றைக்கி போகல, ஆல்ரெடி இட்ஸ் கெட்டிங் லேட். நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த ஆன்சர்ஸ் ஆர் ஸ்கிரிப்சரல் வியூ பாயிண்ட்டு இன்னும் நிறைய விஷயம் வி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். பட் இன்னைக்கு அட் த எண்ட் ஆஃப் த செஷன் அட்லீஸ்ட் திஸ் யூ ஷுட் திங்க், நம்ம உண்மையிலேயே டேஸ்ட் பட்டுக்காக இன்னொரு லிவிங் என்டிட்டியை வயலண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கா? இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸில் பார்த்தோம், நான் உங்களுக்கு காட்டின எல்லா ஸ்டெப்லையுமே என்ன சொன்னேன்,
மீட்டில் நீங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு மீட்டில் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், வைட்டமின்ஸ் கிடைக்கும், எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும், அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும்லாம் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நான் இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன காட்டினேன், பிளான்ட் பேஸ்ட் டயட்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், ரெண்டுலேருந்து எனக்கு அதே தான் கிடைக்க போகுது. பட் டு ஐ ரியலி ஹாவ் டு டூ திஸ் மச் வயலன்ஸ்? புரியுதா உங்களுக்கு? நம்மளுடைய வெறும் டேஸ்ட் பட்டுக்காக இன்னொரு உயிரை நம்ம கொல்றதுக்கு வேலிட் ரீசனை நம்ம சொல்கிறதெல்லாம் வேலிட் ரீசன் கிடையாது. அண்ட் அதையும் மீறி நான் அந்த வீடியோவில் ஒரு வேர்டு மட்டும் உங்ககிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்குமே தெரியாதுங்க. பிணம், பணம், டெட் பாடி. டெட் பாடி எங்கே தூக்கி போடுவோம்? டெட் பாடி எங்கே தூக்கி போடுவோம்? சுடுகாடு, கிரேவியார்டு. நம்ம என்ன பண்ணுறோம்? வயிற்றுக்குள்ளே தூக்கி போடுறோம். ஸோ இஸ் திஸ் ஸ்டொமக் ஆர் கிரேவியார்டு? மனுஷன் செத்தானா பணம், ஆடு செத்துச்சுன்னா மட்டன், கோழி செத்துச்சுன்னா சிக்கன், அதுவும் பணம் தான். அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. சரி, சிம்பிள் பாயிண்ட். நான் முன்னாடி அதனால தான் ஃபஸ்ட்டில் நான் எதையுமே உங்களுக்கு திணிக்கலன்னு சொன்னது. வெறுமனே ஜஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் திஸ் மச் தட் இப்பேற்பட்ட ஒரு வயலன்ஸை நான் வெறுமனே என்னோடய டங் ப்ளஷருக்காக நான் பண்ணுறது கரெக்டாக? சார் ஏன் ப்ளஷர் சார், ஏன் ரைட்ஸு சார், அதில் பண்ணுறதுல என்ன சார் தப்புன்னு நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம். இப்போ நான் இன்னொரு கொஷின் கேட்குறேன். இன்றைக்கி சொசைட்டியில், இன்றைக்கி இந்தியாவில் இல்லை சொசைட்டியில் நியூஸ் பேப்பர் எடுத்தோன்னா ஒரு மேஜர் க்ரைம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. என்ன? ரெகுலராக நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி ரெகுலர்லி we are hearing one very very bad news இன்னைக்கு சொசைட்டியில். அதுதான் anything whatever you think you can say. சொல்லு. ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். கரெக்டா இல்லையா? ஓகேவா? இப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேலை செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கான அவனுடைய ரீசனிங் என்ன? அவனுடைய ப்ளஷர், அவனுடைய செக்ஷுவல் அர்ஜ், அவனுடைய செக்ஷுவல் டேஸ்ட். அவனுடைய செக்ஷுவல் டேஸ்ட்டு, செக்ஷுவல் அர்ஜுக்காக இன்னொரு பொண்ணை அவன் மிஸ்பிஹேவ் பண்ணான்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லி தப்புன்னு சொல்கிறோம். அதே உன்னுடைய டங் அர்ஜ், டேஸ்ட் அர்ஜ், அதுக்காக நீ ஒரு சிக்கன், ஒரு மட்டன், ஒரு நான் சொன்ன மாதிரி தான் நடக்கிறது, ஊறுறது, பறக்கிறது, தவழ்கிறது, எதை கொண்டாலும் தப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தே ஆர் டூயிங். 77% இதாங்க பண்ணுறாங்க, என்னை மட்டும் ஏங்க தப்புன்னு சொல்கிறீங்க? நிறையா பேர் பண்ணால் கரெக்டாக தானேங்க இருக்கணும், நிறையா பேர் பண்ணால் தப்பு சரியாயிடாது. 1 + 1 = 2, 1 + 1 = எவ்வளோன்னு நான் கேட்குறேன். இந்த ரூமில் இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் 3ன்னு சொல்கிறீங்க, அதுக்காக 1 + 1 = 3 ஆகிடுமா? பிளைண்டாக வெறுமனே ஒரு விஷயத்தை நிறையா பேர் பண்ணுறாங்கன்றனால தப்பு சரி ஆகிடாது. புரியுதா? யூ ஹாவ் டு திங்க். நமக்கு எதுக்குங்க 6 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு? வி ஹாவ் டு திங்க். ஸோ வெறுமனே நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன ஆன்சர் வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஸ்ட்ரென்த்து கிடைக்குது, நம்ம அந்த ஓவர் பாப்புலேஷன் பற்றி 6 இதுக்கு நம்ம வேறு என்னென்ன ஆன்சர்ஸ் வச்சுருந்தோம், இன்னும் வேறு என்னென்ன ரீசனிங்ஸ் வச்சுருந்தோம் சொல்லுங்கள். செடியும் உயிர் தான், அதை கொள்றீங்களே அது தப்பு இல்லையா? ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லப்பட்டிருக்கே மிருகத்தை கொல்லலான்னு, அது பற்றி என்ன பதில்? இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம் நம்ம. பட் இன்றைக்கி பார்த்ததை வச்சு மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸ்ட்ரென்த் கிடைக்கும், இது அதுன்னு என்னென்னமோ பதில் பார்த்துருந்தோம். பட் அல்டிமேட்லி அட் த எண்ட் உண்மையிலே நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஆன்சர் என்ன? சிம்ப்ளி ஃபார் டேஸ்ட். ஆமாவா இல்லையா? சிம்ப்ளி ஃபார் டேஸ்ட். ஆக்சுவலாக இன்னும் நிறையா ஸ்லைட்ஸ் இருக்குது. ஐ வில் அதை நான் நெக்ஸ்ட் வீக் காட்டுறேன். இது என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிம்ப்ளி ஃபார் டேஸ்ட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றீங்க.
வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட முடியுமா? வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிடுவீங்களா? வேறு என்னென்ன சாப்பிடுவீங்க? குழம்பா வைக்கணும் அதை. சரி, அடுத்தது ரைஸு, ஃப்ரைட் சிக்கன். அதான் ஃப்ரைடாக இருக்குது, வெறும் அது மட்டுமே நீங்கள் சாப்பிட முடியுமான்னு கேட்குறேன். ரைஸு, ஒரு குழம்பு, இதை வச்சு ஒரு பொரியல் மாதிரி அந்த மீட்டை வச்சதை நான் கேட்குறேன். எல்லாமே இருந்தால் தானே உங்களால் சாப்பிட முடியும். ஸோ என்னோட ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் என்ன, எனிவே யூ ஹவ் டு கோ ஃபார் ரைஸ், எனிவே யூ ஹவ் டு கோ ஃபார் குழம்பு, then why unnecessarily we should kill, why unnecessarily we should engage in violence of killing animal? புரியுதா? ஸோ வெறுமன சிம்பிளி சாபர்லி திஸ் வீக் யூ திங்க் இதை பற்றி யோசிச்சு, இதில் இப்போமே உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க், இல்லை எனக்கு நான் இதை ஒத்துக்க மாட்டேனாலும் யூ கேன் சே. பட் மை ரெக்வஸ்ட், வெயிட் டில் நெக்ஸ்ட் ஒன் மோர் வீக், வி வில் டிஸ்கஸ் மச் மோர் திங்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே வெறும் நான் ஃபிசியாலஜிக்கலி வச்சு ஏன் நம்ம நான்வெஜ் சாப்பிட வேணான்றதை பற்றி பேசணும். ஸ்ட்ரென்த் வைஸ், ஹெல்த் வைஸ் ஏன் சாப்பிட வேணான்னு பார்த்தோம். தேர்டாக காமன் சென்ஸ் வைஸ், தட் ஜஸ்ட் ஃபார் அவர் டேஸ்ட் பட் வை வி ஹேவ் டு ஹர்ட் அனதர் லிவிங் என்டிட்டி. அதுவும் உயிர் வாழ்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது தானே. அந்த வீடியோவில் பார்த்தீங்க, அதை எவ்வளவு தடவை ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து கொல்றதுக்கு முன்னாடி ஹவு மெனி டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ ட்ரைங். அந்த கிரேட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோலேயே ஆக்சுவலாக ஒரு செகண்ட் வந்திருக்கும், நான் நிறுத்த மறந்துட்டேன். ப்ராசஸில் எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டில் தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஒன்று டக்குன்னு ஒரு கோழி அங்கேருந்து எகிரி குச்சி தப்பிச்சு போயிடும். இன்னொரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ இருக்குது. அதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய கண்டெய்னரில் முன்னாடி போயிட்டுருக்கு. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து டேஷ் கேம்னு வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்து டேஷ்போர்டில் கேமரா வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் போகிறதும் ரெக்கார்ட் ஆகும், இவங்களும் டிரைவரும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேஷ் கேமில் ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி போகிற ஒரு வண்டி. ஏன்னா அந்த வண்டியில் ஃபுல்லாக பிக்ஸ், ஒயிட் பிக்ஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பன்றிக்கு நல்லா தெரியுது, இத்தனை பேரை தூக்கி போட்டு போகும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியுது. வண்டியுடைய பாடி நல்லா பெரிய டிப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பாடி எவ்வளோ ஹைட் இருக்கும், தரையிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10, 12, 15 ஃபீட் ஹைட், சம்திங் லைக் தட். நான் அந்த வீடியோ எடுத்து வைக்கல, மேபி டக்குன்னு தேடினா யூடியூப்பில் கிடைக்கும். அந்த பண்ணி என்ன பண்ணுதுன்னா, பிக் வண்டி அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இருந்தாலும் நான் குதிச்சு கூட நான் தப்பிக்க முயற்சி பண்ணிடுறேன், அங்கே போனேன்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அப்படின்னு இட் ஜம்ப்ஸ் ஆஃப் அந்த வண்டியில் இருக்கு. ஸோ ஒரு லிவிங் என்டிட்டியுமே, ஒரு உயிரினமே இந்த உலகத்தில் இட் ஹேஸ் ரைட்ஸ் டு லிவ். கரெக்டாக? அதை கொல்லான்ற ரைட் யார் கொடுத்தா? நம்மளே டிசைட் பண்ணிட்டோம், மனுஷனுக்கு தான் அது இருக்குது. நமக்கு 6 அறிவு இருக்குங்க, அதுக்கு 5 அறிவு தாங்க இருக்குது, அதனால் நமக்காக கொடுக்கப்பட்டது தான். ஃபுட் செயினில் நமக்காக மிருகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அகெயின் டு சே தட் ஆல் பிளைண்ட்லி வி ஆர் பிலீவிங் தோஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதை கொள்றதுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுற வயலன்ஸ் பார்க்குறீங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம பின்னாடி நடக்கிறனால நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. நம்ம வெறுமனே கடைக்கு போனோன்னா அழகாக ஒரு பேக்கெட் இருக்கா, அதை தூக்கி பார்க்குறோம், இந்த பேக்கெட்டில் பெரிய பெரிய பீஸ் இருக்கா, பக்கத்து பேக்கெட்டில் பெரிய பெரிய பீஸ் இருக்கா. பட் அந்த பீஸாக வர்றதுக்கு முன்னாடி அந்த மிருகத்தோட லைஃப்பில் இருந்த பீஸ் என்னாச்சு? அந்த ஃபார்மில் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரீ அவுட் இருந்தால் அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். ஜஸ்ட் ஃபார் அவர் டேஸ்ட் பட்ஸ் we are making all these farms to do these things. That those living entities also have rights to live, rights to eat, rights to survive in this world. But ana endha or rights me illama we are killing them just for our taste buds. So just common sense wise I am finishing with this session. So idukku appuram innu actually scriptural point of view lerந்து much more broader view it's explained why it is wrong, why it is sinful, why you should not do. See நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செஷன் ஆரம்பத்தில் நான் கேட்டப்போ நீங்கள் தைரியமாக தயங்காமல் நீங்கள் கை தூக்குனீங்க, யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா we have been brought up like that in the society. யாரோ ஒரு பதில் சொன்னாங்க, பிறந்ததுலேருந்து நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்துட்டுருக்கோங்க, நமக்கு அதை வந்து ஓகேன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க, அதனால் தப்புன்னு தெரியல. ஸோ இப்போ ஓகேன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க அப்படின்றதுக்காக அது பண்ணிகிட்டே இருக்கிறது சரி கிடையாது. when you get some knowledge you have to uplift yourself. நெருப்பை தொட்டால் சுடுன்னு யாருக்குமே தெரியாது தான்.
தொட்டக்கப்புறம் சுட்டுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பரவாயில்ல, ஒரு தடவை தானே சுட்டுச்சு, நான் திருப்பி பண்ணுறேன்னு கை வைக்க மாட்டோம். ஒன்ஸ் யூ கெட் நாலேஜ், நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் we will make ourselves better. அதுதான் ஹியூமன் லைஃப். சிம்பிள். ஹியூமன் லைஃப்பில் பிகாஸ் we all are born ignorantly, நம்ம எல்லாருமே எந்த நாலேஜ் இல்லாமல் தான் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தோம். அம்மா யாருன்னு கூட தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது, பிறந்த இடம் எதுன்னு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது, ஜீரோ. அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் இது வரைக்கும் இப்படி இருந்தால் அதனால தப்பு, ஓகே, இருந்ததும் தப்பு தான். பட் ஒன்ஸ் யூ கெட் த நாலேஜ், யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். அண்ட் சேஞ்ச் ஒரே நாளில் ஹேப்பன் ஆகுமான்னு கேட்டால் கஷ்டம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் ஆகிறோமோ இல்லை, அட்லீஸ்ட் இட் வில் மேக் யூ பெட்டர். ஸோ வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் காமன் சென்ஸ் வைஸ். நவ் ஐ ஆம் ஆஸ்கிங், ஆர் வி நாட் ஈட்டிங் மீட் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட் பட்ஸ்? ஆமாவா இல்லையா? டேஸ்ட்டுக்காக மட்டும்தானே சாப்பிட்றோம்? இல்லைங்க அப்படின்னா வேற கை தூக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றோம். செகண்ட் கொஷின், மை ஹம்பிள் கொஷின். பட் அந்த டேஸ்ட் பட்ஸ்க்காக, அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம இந்த ஸ்பீஷஸை கொல்றது தப்பா இல்லையா? தப்பு. கண்ட்ரோல் பண்ண முடியுது, நம்மளால் உடனே நிறுத்த முடியல, நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரல. தட் வி வில் டூ. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியரிட்டிக்கலி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் இஸ் ராங். ஏட்டறிவிலாவது புரிஞ்சுக்கணும், நடந்துட்டு இருக்கிறது தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு. கரெக்ட்? எஸ் ஆர் நோ? ஸோ அதுக்கு மேலே அந்த டேஸ்ட் பட்ஸை பற்றி சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ செஷன் முடிஞ்சோன்னா கீழே சாப்பிட போவோம். இதை விட உங்களுடைய மீட் நான்வெஜ் டேஸ்ட்டாக இருக்கான்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம சாப்பிட்ற பிரசாதம். நம்ம இங்கே இப்போ செஷன் முடிஞ்சோன்னா சாப்பிடுவோம். ஆக்சுவலாக அந்த பிரசாதத்தில் எந்த மீட்டும் கிடையாது, ஆர் ஈவன் ஆனியன் கார்லிக் கூட கிடையாது, வெங்காயம் பூண்டு கூட கிடையாது. ஸோ அது ஏன்றதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். பட் யாரெல்லாம் புதுசாக வந்தீங்களோ உங்களுக்காக சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அண்ட் அனதர் திங், வைல் குக்கிங் வி டோன்ட் செக் சால்ட். சமைக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கா, டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கு பரிமாறும் போது நல்லா வர்றது கிடையாது. ஏன்னா இங்கே செஷனோட ஸ்டார்டிங்கில் சொன்ன டயட், ஏபிசிடியில் டயட்டுன்னு சொல்லிட்டு பிரசாதம்னு ஒரு வேர்டு சொன்னேன்னா, பிரசாதம் பற்றி நம்ம என்னென்னு பார்த்தோம். வாட் எவர் யூ கெட் யூ ஹேவ் டு ஆஃபர் இட் டு பகவான், தேங்க் ஹிம் அப்படின்னு. ஸோ அவருக்கு ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் தட் யூ கேனாட் ஈட், யூ கேனாட் டேஸ்ட். ஸோ அதனால் வாட் எவர் வி குக் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்போட அவருக்கு சமைச்சு வி ஃபஸ்ட் ஆஃபர் டு ஹிம். அண்ட் வென் ஹீ டேக்ஸ், அவர் எப்படிங்க சாப்பிட்றாரு அது சிலைங்க, அதை பற்றி இல்லாமல் நமக்கு அப்புறம் பேசலாம் ஒரு வாரம். பட் ஹீ டேக்ஸ், வென் ஹீ டேக்ஸ் தட்ஸ் பிகம்ஸ் பிரசாதம். அதனால தான் அது டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் இங்கே சாப்பிடுவீங்க. அண்ட் டெய்லியும் சிம்பிள் பகவத்கீதா கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதில் கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகின ரசவர்ஜியம் ரசோபியஸ்ட பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு. ஒரு உயர்ந்த டேஸ்ட்டு கிடைக்கும் போது தாழ்ந்த டேஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டுருவோம் அப்படின்னு. இப்போ அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களுக்கு 10 rupees தரேன் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த 10 rupees வாங்காதீங்க, நான் 100 rupees தரேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுவீங்க? 100 தான் வாங்குவீங்க. ஏன் அப்படின்னா அந்த 10ன்றது இந்த 100க்குள்ளேயே இருக்குது. கரெக்டாக? 10ம் உள்ளே இருக்குது, ப்ளஸ் 90 more இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஹையராக ஒரு விஷயம் கிடைக்கும் போது லோவரான விஷயத்தை நம்ம விட்டுருவோம். ஆட்டோமேட்டிக்காக சின்ன விஷயத்தை நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சேம் திங் கிருஷ்ணர் சொல்கிறாரு, டேஸ்ட் வைஸ் ஆல்சோ. ஒன்ஸ் யூ கெட் ஹையர் டேஸ்ட் யூ வில் லூஸ் த லோவர் டேஸ்ட். ஸோ இன்னும் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கிரிப்சரல் வியூவிலேருந்து இந்த மீட் ஈட்டிங் நான்வெஜ்னால வேறு என்னென்ன ப்ராப்ளம், வேறு என்னென்ன மைனஸ், வேறு என்னென்ன பெரிய தப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோன்றது we will see in the next week. பட் அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மச். நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது வெறும் டேஸ்ட் பட்ஸ்க்காக தான். பட் ஃபார் டேஸ்ட் பட்ஸ் டூயிங் வயலன்ஸ் டு அனதர் லிவிங் கிரியேச்சர் ஆர் அனதர் லிவிங் என்டிட்டி இஸ் நாட் அட் ஆல் ரீசனபிள், நாட் அட் ஆல் லாஜிக்கல், நாட் அட் ஆல் குட். நீங்கள் என்ன தான் ரீசன் நீங்கள் முன் வச்சாலும் திஸ் இஸ் த ஃபேக்ட். எஸ்? ஓகே. ஹரே கிருஷ்ணா. So if you have any question or comment just regarding this, some 2-3 minutes we can take, otherwise we will finish our session. ஏதாவது இன்னைக்கு நம்ம பேசுனதுக்குள்ள பற்றி மட்டும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா you can say. See, unfortunately இன்னைக்கு modern society என்னன்னா nobody is teaching us any of these things. So therefore it has become a responsibility of the spiritual organization.
ஒரு ஆன்மீக இயக்கம் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. நம்ம யார், கடவுள் யார், நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எப்படி வாழணும், ஹியூமன்ஸாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தருது. அண்ட் ஸ்கிரிப்சர்ஸில் ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட், அன்லஸ் யூ ஸ்டாப் ஈட்டிங் மீட் யூ ஆர் நாட் ஹியூமன். அது ஏன் என்னன்றது நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் வி வில் சி. பட் அட்லீஸ்ட் பேசிக்கலி யூ ஷுட் ஹேவ் திஸ் மச் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் கேட்கறதுக்கு இந்த மாதிரி பப்ளிக்காக கேட்கறதுக்கு இஃப் யூ ஃபீல் எனி திங் ஆர் இஃப் யூ இப்போ கேட்டால் ஆர்குமெண்ட் மாதிரி இருக்கும், எனக்கு இப்படி கேட்க விருப்பம் இல்லை, அது நீங்கள் நினச்சிங்கன்னா we will have prasadam now, we will have dinner now. After that you can ask clarifications, questions, doubt, வேறு என்ன அப்ஜெக்ஷன், எதிர்க்கிறேன், எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஸோ வாட் எவர் இட் இஸ். ஏன்னா we all are here just to improve ourselves, அவ்வளோதான், நம்ம லைஃப்பை பெட்டர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ வேறு எதுக்குமே இல்லை. ஸோ தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் பேஷன்ஸாக கேட்டதுக்கு. அண்ட் நம்மளோட சொன்ன மாதிரி இட்ஸ் அ பிக் டாபிக். பிகாஸ் நம்ம ரொம்ப ராங் சைடில் ஊறி போயிட்டனால அந்த சைட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியரட்டிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி தான். குலாப் ஜாமுனை வெளியில் எடுத்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? கையில் எடுத்து ஒரு குலாப் ஜாமுனை பாத்திரத்தை வந்து கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஆகும்? பாகு அப்படியே ஊற்றும், இட் வில் ட்ரிப். ஏன் அப்படின்னா அந்த குலாப் ஜாமுன் நல்லா ஊறி போயிருக்கு. கையில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் என்ன ஆகும்? அந்த ஜூஸ் ஊற்றிக்கிட்டே இருக்கும், அந்த எசன்ஸ் ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதில் மூழ்கி போயிருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரதுக்கு இட் வில் டேக் டைம். சிமிலர்லி நம்ம உங்களுக்கு வயசு 20, 21 என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இத்தனை வருஷம் நம்ம மீட் ஈட்டிங் இஸ் ரைட் ஆர் நான் பண்ணுறனால கரெக்டு அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிலேருந்து வெளியில் வரதுக்கு இட் வில் டேக் டைம். பட் அட்லீஸ்ட் அவர் ஹம்பிள் ரெக்வஸ்ட் இஸ் தியரிட்டிக்கலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி யோசிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியரிட்டிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ராங் திங். அண்ட் இன்றைக்கி நம்ம ரீசனிங்காக சொல்லக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்துன்ற ஃபேக்டராக இருக்கட்டும், ரெண்டுமே பொய். அண்ட் தேர்ட் திங், காமன் சென்ஸ் வைஸ் இஃப் வி திங்க் வி ஆர் டூயிங் வயலன்ஸ், ஸோ அது தப்பு அப்படின்றத வி ஹாவ் லேர்ன்டு டுடே. அண்ட் மச் மோர் திங்ஸ் வி வில் லேர்ன் இன் த அப்கமிங் வீக்ஸ். அண்ட் நம்மளுடைய இன்னொரு ரெக்வஸ்ட், ப்ளீஸ் கம் ஃபார் எவ்ரி வீக் ப்ரோக்ராம். ஸோ நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். வி வில் மேக் அவர் செல்ஸ் பெட்டர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், வரவைங்க. அண்ட் ஆல் தீஸ் sessions are live telecasted and posted in our YouTube channel. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸ்லாம் கூட நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. whenever you get time you can just hear something, you will learn more. and even இந்த செஷனாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்தர் செஷன்ஸாக இருக்கட்டும், ISKCON சேலம் யூடியூப் சேனலில் we have these sessions. ஸோ தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ அட்டென்டிவாக பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு. ஸோ now we will go for prasadam dinner. ஹரே கிருஷ்ணா.